ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹ் அக்கரைப்பத்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமத்துக்கு வருகின்றிருக்கிற எல்லாரையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். நான் அஹ்மத் ஷக்கீர், ஃபோர்த் இயர் மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா. லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமினுடைய ஸ்ட்ரீம் செலெக்ஷன் சம்பந்தமாகவும் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சம்பந்தமாகவும் கைடன்ஸ் ப்ரோக்ராமோடு செய்து கொண்டிருப்பாரன். ஸோ அக்கரைப்பத்து அசோசியேஷன் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனுடைய அழைப்பேற்றின் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களோட கலந்து கொண்டிருக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம மூவ் ஆகும். என்ன சரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செட்டில் போடலாம், அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் நீ போ ரோஸ். என்ன பார்க்கப்பட்ட நீ குரூப்லையும் போ. ரைட். இன்னைக்கு வர விருப்பம் இல்லை, நீ போ. என்ன சரி பேசுறது கிளியர் இல்லாம இருந்தா என்ன சரி லெக் ஆனா நீங்க மெசேஜ் வந்து தாங்க. இல்ல சும்மா வாங்க. நம்பரே இல்ல மாதிரி ஷக்கீர் ராஜா. ஓகே, நீங்க படிக்கிற டைம்லயே நிறைய விஷயங்கள் உங்களை ஏலெவல் ஸ்டார்ட் பண்ற டைம்லயே காய்ச்சி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கூடின ஒரு இடம் என்ன. ஆனா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் கோர்சஸை வந்து சரியா அப்ளை பண்ணாம விடுறதால இப்ப நிறைய பேர் வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் போட்டுட்டு விடுறதால நிறைய பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இழந்து போவாங்க. ஸோ சயின்ஸ் உண்மைக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி, ரைட்? அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் நிறைய. அதுலயும் பயாலஜி வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமோட ரிலேட்டடான ஃபீல்டில் தான். ஸோ நம்ம பார்ப்போம் என்னென்ன ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு முதல் ஸோ நார்மலான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துட்டு போவேன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். ஓகே, இப்போ ஏ பிறகு நீங்க போகக்கூடிய ஃபீல்ட்ஸ் வந்து நிறைய காணப்படும். என்ன ஒன்று யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அல்லது வந்து ஹெச்என்டின்னு சொல்ல ஹை நேஷனல் டிப்ளமா அதுக்கு போகலாம், அல்லது வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போகலாம். அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு காணப்படுது. ரைட், இப்போ பார்ப்போம் என்னென்ன ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் காணப்படுது, அதே மாதிரி என்னென்ன ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து யூஜிசிக்குள்ள பதியப்பட்டு காணப்படுதுன்னு சொல்லி. மொத்தமாக வந்து 16 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் காணப்படுது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஒரு 3-4 வந்து காணப்படுது. ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிட்ட வந்து யூஜிசிக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு காணப்படுது. அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அல்லது இன்ஸ்டிடியூட் காணப்படுகிறது யூஜிசிக்குள்ள, அதாவது யூஜிசியால கைட் பண்ணப்படக்கூடிய, ஆனா அதுக்கு கால் பண்ணப்படும் வந்து அந்தந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியால மட்டும்தான். அப்ப நீங்க காமனா வந்து இப்ப யூஜிசி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இதுகளுக்கு போடுறதில்ல. அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியால தான் வந்து கால் பண்ணப்படும். அதுக்கு நீங்க அது கால் பண்ணப்படுற டைம்ல வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரப்போகுது. ஸோ அதுல ஒன்றுதான் வந்து மொரட்டுவையில் காணப்படக்கூடிய டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட், அதே மாதிரி கலம்பில் காணப்படக்கூடிய ஐஹெச்ஆர்ஐ போன்றது. ரைட், அதே மாதிரி இன்னும் சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் காணப்படுகிறது. அது வந்து உண்மைக்கு யூஜிசியால் அதுவும் கோல் பண்ணப்படுறல, பட் அது வந்து பார்லிமெண்ட்டுடைய எக்டால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன் யூனிவர்சிட்டி போன்றது. ஸோ ஓஷன் யூனிவர்சிட்டியில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படும் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ கால் பண்ணுற டைம்ல நீங்க என்ன செய்யணும், அதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ண வேண்டி வரும். அப்படி வந்து ஸ்ரீலங்காவில் 5 யூனிவர்சிட்டிஸ் காணப்படுது. ரைட், இதுல வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமோட ரிலேட்டடானது கேடியு, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜிக்கும் போகையிலும் ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கும் நீங்க போகையிலும். ரைட், இதை தவிர்த்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் காணப்படுகிறது, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் காணப்படுகிறது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தால கால் பண்ணக்கூடிய பராமெடிக்கல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது காணப்படுகிறது. அதே போல யூனிவர்சிட்டி காலேஜ் காணப்படுகிறது யூனிவர்சிட்டி வொகேஷனல் டெக்னாலஜிக்கு கீழே. ரைட், அதே மாதிரி ஸ்லியேட் நைட்டா இப்படியான சில இன்ஸ்டிடியூட் வந்து காணப்படுகிறது. ஸோ நீங்க இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் தான் அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இப்போ உங்களோட ஜெட் ஸ்கோர் அண்ட் கட் ஆஃப் சம்பந்தமாக பார்ப்போம். மெயினா நீங்க 3 பாடங்கள் எழுதுறீங்க கட்டாயம். உங்களை நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னா உங்களோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல வந்து 3 இயர்ஸ் பாஸ் காணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி உங்களோட கொமன் ஜெனரல் எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் ஒரு மினிமம் மார்க்ஸ் ஒன்று இருக்கும், அதை வந்து எல்லாரும் அச்சீவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜெட் ஸ்கோரை வந்து கல்குலேட் பண்றதுக்கு அந்த கொமன் ஜெனரல் எக்ஸாம் வந்து கல்குலேட் பண்ணப்பட மாட்டாது. நார்மலா நான் நினைக்கிறேன் 35 சம்திங்.
ரைட். அதுக்கு மேல நீங்க எடுத்திருந்தா அது மட்டும்தான் நீங்க யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆக இயலும். மேபி உங்களுக்கு அதை விட குறை இருக்குமாக இருந்தா நீங்க இந்த வருடம் வந்து அப்ளிகேஷன் போட இயலும். பட் அதுக்கு அடுத்த வருடங்கள்ல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் அதை கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டி வரும். ரைட். நீங்க இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டுட்டு அடுத்த வருஷம் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு உங்களோட ஜூனியர் பேட்சோட வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே போல ஜென்ரல் இங்கிலீஷ் காணப்படுகிறது. இது வந்து ஏ-லெவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மெயினான சப்ஜெக்ட் இல்லை. நீங்க பாஸ் பண்ணினாலும் பாஸ் பண்ணலாட்டியும் உங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை வந்து இது பாதிக்கப்பட போறது இல்லை. ஆனா எல்லா கோர்சஸுக்கும் அப்படி இல்லை. ஒரு சில கோர்சஸுக்கு கட்டாயம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து குறைஞ்சது எஸ்ஸாவது இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ரைட். பாப்போம் என்னென்ன கோர்சஸ் அப்படி காணப்படுதுன்னு சொல்லி. ரைட். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் தான், நீங்க மெடிக்கல் டிகிரிக்கு போகணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் 3 வந்து எடுத்திருக்கணும். குறைஞ்சது வந்து 2 கிரெடிட் பாஸஸோட ஒரு சிம்பிள் பாஸ் வந்து கட்டாயம் காணப்பட்டிருக்கணும். ரைட். அதோட சில நேரங்கள்ல வந்து சில ஆட்கள் வந்து பிசிக்ஸுக்கு பதிலாக என்ன செஞ்சிருப்பாங்க, எக்ரிகல்ச்சர் எடுத்திருப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐசிடி எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்திருந்தா கட்டாயம் அவங்க மெடிக்கல் டிகிரியோட சம்பந்தப்பட்ட கோர்சஸுக்கு வந்து போக இயலாது. இப்போ பார்ப்போம் பயாலஜிக்கல் சயின்ஸோட ரிலேட்டடான கோர்சஸ் என்ன காணப்படுதுன்னு சொல்லி. ஸோ முதலாவது வந்து மெடிசின். மெடிசின் வந்து மொத்தம் 12 யூனிவர்சிட்டிஸ்ல காணப்படுகிறது. டியூரேஷன் 5 இயர்ஸ் கோர்ஸ், 285 இன்டேக் வருகிறது. ரைட். இப்போ நான் இதில் டியூரேஷன் இன்டேக் சம்பந்தமா டீட்டெயிலாக ஒன்றும் பேசிட்டு போகலை. நீங்கள் ஸ்லைட்ஸில் விளங்குது தானே. ஸோ அதையும் பேசுகிற டைம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ நான் இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் டாபிக்ஸை தொட்டு கொண்டு போகிறேன். அடுத்த விஷயம் தான் டென்டல் சர்ஜரி. ஸோ டென்டல் சர்ஜரி 2 யூனிவர்சிட்டியில் இருக்குது, பேராதனிய, ஜெயபுர. இதுல வந்து பாத்தீங்களா மனுஷன், இப்ப நம்ம தெரியும் மெடிசின்லும் நீங்க மெடிசின் முடிச்ச உடனே டாக்டர் ஆகலாம், அல்லது அகாடமிக் ஃபீல்ட்ல போகலாம், அல்லது பிரைவேட் செக்டர்ல போகலாம். ரைட். அதுக்கு மேல எம்டி செய்யறாங்க, எம்டி செஞ்சு ஸ்பெஷல் செய்துட்டு போகலாம். அப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெடிசின்லயும் நிக்குது. அதே போல டென்டல் சர்ஜரி எடுத்து பார்த்தாலும் வந்து அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றது, பிரைவேட்ல ஒர்க் பண்றது, அவங்களுக்கு ஓனான ஒரு கிளினிக்கல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். ரைட். மெடிசின் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா பெர்மிட் கிடைக்கும். இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுது. ரைட். அது மேல அவங்களும் மேல எம்டி செய்யலாம். எம்டி செய்ய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஓஎம்எஃப் சர்ஜன் ஆகிற சான்சஸ் காணப்படுகிறது. அதே மாதிரி ஓரல் சர்ஜரி கன்சல்சன் ஆகிறது. அதே மாதிரி நீங்க பிஹெச்டி செய்யற வாய்ப்புகள் இருக்குது. காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி காணப்படுகிறது. ஓத்தோ டொன்டிக்ஸ் காணப்படுகிறது. இப்படி நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸும் வந்து நீங்க என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ள இயலும். அடுத்ததான் வெட்டினரி சயின்ஸ். வெட்டினரி சயின்ஸ் வந்து பேராதனியில மட்டும் காணப்படுகிறது. இதுவும் வந்து நீங்க பிரைவேட்ல, கவர்மெண்ட்ல அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்ல ஹைலி பெய்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அதே மாதிரி நீங்க கிளினிக்கல், உங்களுக்கு பிரைவேட்டான கிளினிக்கல் வைக்கிறதோட போத் கவர்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு நீங்க பிரைவேட்லயும் ஒர்க் பண்ணிடும். அதே போல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 டாக்டர்ஸ் போடுவாங்க. ஒரு ஆள் வந்து ஃபீல்டு விசிட்டுக்கும், மற்றவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல டியூட்டிக்கும் இருக்கக்கூடிய மாதிரி. இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். ரைட். அதே மாதிரி வெட்டினரி சர்ஜன்ஸ் என்றும் காணப்படுறாங்க. அது வந்து ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனுக்கும் வந்து ஒரு ஆள் வார மாதிரி காணப்படுவார். நம்ம அவரை வந்து கவர்மெண்ட் வெட்டினரி சர்ஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அடுத்த கோர்ஸ் தான் வந்து பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மொலிகுலர் பயாலஜி. ரைட். இந்த கோர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் இதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து குறைவு. ஆனா உண்மைக்கு அப்ராட்ல வந்து ஹைலி பெய்டான ஒரு கோர்ஸ். ரைட். அப்ப நீங்க ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, சவுத் கொரியா எப்படி நீங்க ஃபாரினுக்கு போற ஐடியா கிளிக்கிறார்கள், இந்த கோர்ஸ் எடுக்கிறது வந்து மிச்சம் நல்ல உங்களுக்கு ஹைலி பெய்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக காணப்படும். ரைட். அதுலேயும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ரெண்டு இருக்குது. நீங்க ஸ்பெஷல் செய்வீங்களா இருந்தால் 4 இயர்ஸ் வரைக்கும், அல்லது நீங்க ஸ்பெஷல் இல்லாமல் செய்யற டைம்ல 3 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி கவர்மெண்ட், பிரைவேட் செக்டர்ஸ் அதுலேயும் ஒர்க் பண்ண இயலும். அடுத்த பிசியோதெரபி. பிசியோதெரபி வந்து கலம்பு பேராதனி 2லையும் காணப்படுது. ரைட். பிசியோதெரபி நீங்க எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அட்லீஸ்ட் எஸ் கிரேட் காணப்படணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி தேர்ட் சப்ஜெக்டா பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி எடுத்திருக்கணும். ஸோ மேக்ஸ் எடுத்தாக்களும் பிசியோதெரபிக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இதில் காணப்படுகிறது. ரைட். ஸோ பிசியோதெரபியில் வந்து இதுவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படக்கூடிய ஒன்று கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், பிரைவேட் செக்டர்ஸ்ல ஒர்க் இருக்கும். சிலாக்கள் என்ன செய்வாங்க சொன்னா பிரைவேட்டா ஹோம் விசிட் செய்யக்கூடிய மாதிரியும் பிசியோதெரபியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுது. ரைட். அதுலயும் நிறைய சப்ஃபீல்ட்ஸ் காணப்படும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நியூரோ சர்ஜரி போட்டோ எடுத்தா அதோட ரிலேட்டடான ஒரு பிசியோதெரபி இருப்பார். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் எடுத்தா அதோட ரிலேட்டடான ஒரு பிசியோதெரபி இருப்பார். அடல்ட்ஸ் எடுத்தா அதோட ரிலேட்டடானது. அதே மாதிரி வயதானக்கள் எடுத்தா அவங்களுக்கு ரிலேட்டடான பிசியோதெரபி. இப்படி இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் காணப்படுது, நிறைய சப் பிரான்ச்சஸ் காணப்படுகிறது. ரைட். ஸோ பிசியோதெரபியும் கொஞ்சம் ஒரு ஸ்ரீலங்கால காணப்படுறதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ். ரைட். அடுத்ததான் மெடிக்கல் லெபோரட்டரி சயின்ஸ், எம்எல்எஸ் சொல்லுவோம். இதுல எம்எல்டி ஒன்று இருக்குது, மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி. அது வந்து ஒரு வந்து டிப்ளமா கோர்ஸ், பட் இது வந்து ஒரு டிகிரி.
ரைட். இது வந்து 4 யூனிவர்சிட்டியில் காணப்படுகிறது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, லெபோரட்டரிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டுக்கும் இதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காணப்படுகிறது. அடுத்து ஃபார்மசி கோர்ஸ் வந்து 4 யூனிவர்சிட்டியில் மெயினாக காணப்படுகிறது. ரைட். இது நீங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆகணும்னா கட்டாயமாக உள்ள கெமிஸ்ட்ரியில் வந்து சீக்ரெட் இருக்கும். ரைட். ஸோ ஃபார்மசி கோர்ஸ் முடிக்கிறார்களுக்கு தான் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சாக்களுக்கு தான் வந்து ஃபார்மசி வந்து கொண்டு போகக்கூடிய அந்த அப்ரூவல் வந்து கிடைக்கும். ரைட். அதை வந்து என்ன செய்வாங்க, அவங்க டாக்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு காணப்படுகிறது. ரைட். அடுத்தது நர்சிங் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிப்ளமா இருந்தது, இப்போ டிகிரி ஆனதுக்கு பிறகு மிச்சம் ஒரு காம்படிட்டிவான ஒரு கோர்ஸ். ரைட். அதே மாதிரி நர்சிங் வந்து டிகிரி அடிக்கிற மாதிரி நர்சிங் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி மற்ற இதுகளும் காணப்படுது. ஆனால் டிகிரி முடிச்சுட்டு வராங்களுக்கு வந்து அவங்கள விட வந்து ஒரு படி மேல் என்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரியோரிட்டி வந்து கூடுதலாக கொடுப்படும். ரைட். கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயும் தான், ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் தான். ஆனால் மெயினான ஒரு கண்டிஷன் தான் அவங்க ஹைட் பார்ப்பாங்க. ரைட். 4 feet 10 inch மேலே இருக்கணும் கட்டாயம், அந்த ஹைட் எதிர்பார்ப்பாங்க. அடுத்து ரேடியோகிராஃபி வந்து பேராதனையில மட்டும் காணப்படக்கூடிய ஒரு கோர்ஸ். ரைட். நார்மலாக வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸில் காணப்படும். அதே மாதிரி எங்கெங்க இமேஜிங் மொடாலிட்டிஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சம்மந்தப்படுதோ அங்கே ஒரு கட்டாயம் ஒரு ரேடியோகிராஃபர் ஒரு ஆள் என்ன செய்வார், இன்வால்வ் ஆகுவார். இதில் ஏற்கனவே ரேடியோகிராஃபி வந்து அதே மாதிரி ரேடியோகிராஃபிலையும் வந்து இப்போ நிறைய இமேஜிங் மொடாலிட்டிஸ் இருக்கும். எக்ஸ்ரே இருக்கும், சிடி இருக்கும், மெமோகிராம் இருக்கும், ரைட், எம்ஆர்ஐ இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரேடியோகிராஃபி முடிக்கிறதின் மூலம் அதுக்கு மேலே வந்து நிறைய ஹையர் டிகிரி நீங்கள் ஹையர் ஸ்டடி செஞ்சு கொண்டு போகிறதுக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய காணப்படுது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்பெஷாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்குரிய உங்களோட நீங்கள் மேலே மேலே படித்து அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாக மாறலாம். மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி இது வந்து ஒரு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கோர்ஸ், களமில் காணப்படுகிறது. ரைட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேடியோகிராஃபர் மாதிரி தான், ஆனால் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட் மாதிரி தொழிற்படுவாங்க. இப்போ ரேடியோகிராஃபர் வந்து இப்போ நார்மலாக ஒரு ரேடியோ ஒரு இமேஜிங் ஒன்று எடுக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட் என்ன செய்வாருண்டா அந்த குறிப்பிட்ட மெஷின் அரிக்கலாம், எக்ஸ்ரே மெஷின் அரிக்கலாம், சிடி மெஷின் அரிக்கலாம். ஸோ அதோட ரிலேட்டடான சில விஷயங்களை ரிப்பேர் ஒர்க்குகள் அதுகளோட ரிலேட்டடானது சில ஒர்க்ஸ் வந்து என்ன செய்யறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, மெடிக்கல் இமேஜிங்கில் சில இம்ப்ரூவ் அதுகளை கொண்டு வர்றது. ரைட். அப்படின்னு சில இதோட ரிலேட்டடானதான் இது உண்டு. இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான எந்த கட்டாயம் இமேஜிங் மொடாலிட்டி வந்து இப்போ நாள் போக போக ஒவ்வொரு இயருக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறது. ஸோ கட்டாயம் வந்து இதுக்கும் நிறைய வேகன்சிஸ் வந்து காணப்படுது. அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டலில் போன விளங்கும் சில மெஷின்ஸ் வந்து சிடி மெஷின் அதே மாதிரி எம்ஆர்ஐ மெஷின் அப்படி நிறைய இதுகள் வந்து டேமேஜ் ஆகி கிடக்கும். கேட்டால் வந்து அதுக்குரிய டெக்னாலஜிஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது வேற எங்க சரி அனுப்பி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து முடிச்சதுக்கு பிறகு அதுக்குரியான அந்த குறிப்பிட்ட ஒர்க்குரிய ஆக்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஃபுல்ஃபில் ஆவாங்கன்னு சொல்லி. அடுத்ததான் ஒக்யூபேஷனல் தெரப்பி. இதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் காணப்படக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் மெடிக்கல் ஃபீல்ட். ரைட். இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிலும் இவங்க வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதோட ரைட் அவங்களோட என்னது அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோட ரிலேட்டடான ஆக்கள் கெலன் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் வந்து காணப்படுது. ஸோ இப்படியான கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் நம்பி கொஞ்சம் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆப்டோமெட்ரி. ரைட். ஆப்டோமெட்ரி வந்து இப்போ ஒரு ஐவ சர்ஜன் ஒரு ஆள் இருப்பார், பட் அவர் வந்து மெடிசின் முடிச்சு வாராள், என்ன மேலே எம்டி செஞ்சு வாராள். ஆனால் ஆப்டோமெட்ரி அப்படி இல்லை, ஜெயப்பூரில் காணப்படுற ஒரு கோர்ஸ். இது வந்து லென்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோக்கஸ் உங்களோட இப்போ குவியத்தூரம் எல்லாம் படிச்சுப்பீங்க தானே, அது சம்மந்தமாக அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அப்படியான சில வேலைகளுக்கு வந்து ஆப்டோமெட்ரி கோர்ஸ் முடிச்சார்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. அடுத்து பயாலஜிக்கல் சயின்சஸ். ரைட். பயாலஜிக்கல் சயின்சஸ் வந்து இதுவும் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படக்கூடிய உண்டு. இப்போ நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் முடிச்சுட்டு வந்து என்ன செய்யலாம், ஒன்று நிறைய பேர் வந்து செய்கிறது டீச்சிங் போகிறது. பட் அப்படி இல்லை, நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் படித்தா அதுக்கு மேலே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அப்படின்னு செஞ்சு போகிற டைமில் நிறைய நிறைய ஃபீல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் மிகுது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் காணப்படுது. ரைட். அதே மாதிரி இப்போ பயாலஜிக்கல் சயின்ஸ் முடிக்கிறதால பயாலஜிக்கல் சயின்ஸ் ஃபீல்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் இல்லை, நீங்கள் நிறைய செக்டர்ஸில் வந்து அந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் டிகிரியை காணும் நீங்கள் நிறைய செக்டர்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு.
ரைட். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸுக்கு பதிலாக அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் எடுத்தார்கள், ஹை மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தார்கள் எல்லாரும் அப்ளை பண்ணது. ரைட். அடுத்து வந்து அப்ளைட் சயின்ஸில், அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸில் வரக்கூடிய அப்ளைட் சயின்ஸ். ரைட். ஸோ இதுவும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் மற்ற நிறைய செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். அப்ளைட் சயின்ஸ் ரிலேட்டடானது மட்டும் என்று சொல்ல இயலாது. அதே மாதிரி நீங்கள் நிறைய ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து போகிற டைமில் வந்து இப்போ மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அப்படி செஞ்சு போகிற டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுது. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், உண்டு டெமோ ஆகி அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஃபீல்டில் போகிறனாலும் அதோடையும் அட்டாச் ஆகி போகலாம். அல்லது வந்து நீங்கள் வேற என்னது டியூஷன் ஃபீல்ட் அப்படி போறீங்கனாலும் ஓகே. அடுத்தது ஹெல்த் ப்ரொமோஷன் கோர்ஸ் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரோக்ராம், உதாரணத்துக்கு என்ஜிஓன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம்ஸ், WHO, MOH இதுகளோட கொலபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஹெல்த் ப்ரொமோஷன் கோர்ஸ். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸில் அகாடமிக்ஸ்லையும் சேர்ந்து ஒர்க் பண்ண இயலும். அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லையும் கொலபரேட் பண்ணி ஒர்க் பண்ண இயலும். பட் ஹெல்த் ப்ரொமோஷன் கோர்ஸினுடைய சரியான பெனிஃபிட் வந்து இன்னும் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாமிக்குது. அதாவது இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ரீசென்ட்லி தான். ஸோ நினைக்கிறேன் இப்போ தான் ஒரு சில பெச்சஸ் போயிட்டு இருக்கிறதால இதுக்கு உண்மையாக வந்து இது வலுவான கோர்ஸாங்கிறது விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு குளறுபடி ஒன்று இருக்குது. ரைட். சரியா, கொஞ்சம் ஷுவர் பண்ணி சொல்லி கொள்ள இயலாது. பட் இப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோர்ஸ் ரிலேட்டடான ஆக்களும் வந்து பேசிக்கொள்றாங்க. ரைட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் வந்து அந்த விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ரைட். அடுத்தது ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ரைட். இது வந்து கலம்பிலேயும் அதே மாதிரி கம்பஹ விக்ரமாஜி யூனிவர்சிட்டிலையும் வந்து காணப்படுது. ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் கிளினிக் வைக்கலாம். ரைட். உங்களோட ஓன் கிளினிக்கெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போக இயலும். பட் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி வந்து வெஸ்டர்ன் மெடிசின் வந்ததுக்கு பிறகு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி வந்து உண்மைக்கு நல்லது. பட் வெஸ்டர்ன் மெடிசின் வந்ததுக்கு பிறகு பீப்புள் வந்து அதில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டம் வந்து குறைஞ்சிட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரியில். ரைட். ஸோ அதால வந்து ஆக்கள் அதை நாடி போகிற அளவு வந்து குறைய. பட் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி வந்து ஒரு வெலுவான ஒரு கோர்ஸ் தான். ரைட். ஸோ அதனால இப்போ அந்த மக்கள் வந்து அதை நாடி போகிறது குறைஞ்சிட்டால என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது எல்லாம் வந்து மிச்சம் குறையும். ரைட். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணுற டைமில் கொஞ்சம் யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. பட் மெடிசனுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் பெர்மிட் இருக்குது. நிறைய மெடிசனுக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுக்கும் கிடைக்கும். ரைட். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு மெடிசனுக்குள்ள ரிலேட்டடான ஃபீல்டில் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போகலாம். நீங்கள் அதுக்கு மேலே என்ன நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு பார்த்து ட்ரை பண்ணணும். ஏனெண்டா இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன் முடிச்ச நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேச்சஸ்க்கு மேலே இன்னும் சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கிடைக்காம அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். அப்போ நீங்கள் குயிக்காக லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறார்கள் வந்து இதுக்குள்ளே போக இயலாது. பட் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும்ங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். போகிற டைமில் உங்களுக்கு நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண என்ன செய்யணும், மேலே வரதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. யுனானி மெடிசனும் அதே மாதிரி தான். ரைட். வெஸ்டர்ன் மெடிசன் வந்ததுக்கு பிறகு வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள நாட்டம் வந்து குறைஞ்சதால அதுவும் வந்து கொஞ்சம் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு சில தாமதங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ரைட். ஸோ நீங்கள் விரும்புகிறார்கள் போகலாம். பட் குயிக்காக லைஃப்பில் செட்டில் ஆகணும், சல்லி உழைக்கணும் அப்படின்னு மென்டலிட்டியில் இருக்கிறார்கள் வந்து இதுக்குள்ளே போகிறது என்னை பொறுத்த மட்டுக்கும் இப்போ கரண்ட்லி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் நல்லம் இல்லை. பட் ஃபாரின்ல வந்து யுனானி மெடிசன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு போவீங்களாக இருந்தால் ஸோ உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காணப்படுது. அதே மாதிரி சித்த மெடிசின் ஜஃப்னாவில் வந்து தமிழ்லையும் ட்ரிங்கோமாலில இங்கிலீஷ்லையும் இருக்குது. ரைட். சித்த மெடிசின் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆயுர்வேதிக், யுனானி, சித்த மூணும் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் யோசிச்சு அப்ளை பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி சித்தாக்கு மற்றும் டியூரேஷன் வந்து 6 years, 5 academic yearsோட ஃபைனல் இன்டர்ன்ஷிப்பையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க 6 yearsன்னு சொல்லி. ரைட். அடுத்தது மற்ற கோர்சஸ் கொஞ்சம் இருக்குது. முதலாவது என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரைட். இப்போ இது வந்து என்னது, சூழல் பாதுகாப்போட ரிலேட்டடானது. அப்போ நீங்கள் உங்கள் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட போய் அட்டாச் ஆகலாம், அல்லது சென்ட்ரல் என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டியோட, ரைட், அல்லது என்வாயன்மெண்டல் மினிஸ்ட்ரியோட. இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றாலும் அங்கே வந்து கட்டாயம் என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷனை பார்த்து தான் செய்யணுமே. அப்படி அதோட ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் போகலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நல்ல ஹைலி ஃபேவரபிளான ஒரு கோர்ஸாக இருக்கும்.
அடுத்து அக்ரிகல்ச்சரோட ரிலேட்டடான ஒரு 2-3 கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர். இப்படி ஒரு 4-5 கோர்சஸ் வந்து காணப்படுது. எல்லாம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேமான கோர்சஸ் தான். பட் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். முதல்ல பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். ரைட், இது வந்து கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அல்லது நீங்க பிரைவேட் செக்டர்ஸ் ஒர்க் பண்றேன்னு சொல்லி சொன்னா சில அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் இருக்கும், சிஐஎஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படியான அந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஃபீல்டு கூட நீங்க போகணும். அதே மாதிரி நியூசிலாந்து, யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து அக்ரிகல்ச்சரோட ரிலேட்டடான ஒர்க்கிங்ஸுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதோட போய் அட்டாச் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் லாஸ்ட்ல வரணும் எல்லாத்துக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் வந்து எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போத் ஆர் சேம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் வந்து அதே மாதிரி ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான். ஸோ நான் இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல பண்ணிட்டு பாடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கோர்ஸோட நேம் வந்து வித்தியாசம். ஸோ அதனால இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிங்கிறதால மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் உங்களோட எக்கனாமிக் கொஞ்சம் போகும். ரைட், அக்ரிகல்ச்சர் கொமனாக கொடுத்திக்கிறதால அது கொமனான சில விஷயங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட எக்கனாமிக் ரீதியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே போகிற டைமில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர டைமில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு இதுதான் இருக்குது. அதே மாதிரி எக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதுவும் கிட்டத்தட்ட எப்படின்னு சொல்லி சொன்னா மேனேஜ்மெண்டோட ரிலேட்டடான மாதிரி ஃபைனான்சியலோட கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி வரும். ரைட், அதவள தான் இதுல எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் ஆகிறது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர், இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதோட ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்ல வரலாம். இப்போ ஸ்ரீலங்காவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறதுன்னு சொல்லி சொன்னா crop ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ அதோட ரிலேட்டடான டெக்னாலஜி, அதோட ரிலேட்டடான ஃபேக்டரிஸ் இருக்கலாம். ஸோ அதோட நீங்க அதோட ரிலேட்டடான ஒர்க்ஸ்ல வந்து என்ன செய்யலாம், இன்வால்வ் ஆகலாம். அதே மாதிரி கிரீன் டெக்னாலஜி, ரைட், அதாவது பசுமை தொழில்நுட்பம்னு சொல்றது. இப்போ இப்போ நார்மலா வந்து எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், கட்டாயம் சூழலுக்கு பாதிப்பு இல்லாம தான் அந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு போகணுமே. ஸோ நீங்க என்ன செய்யலாம், வெதர் டிபார்ட்மெண்ட்ல அதே மாதிரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுகளோட எல்லாம் நீங்க ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணி என்ன செய்வீங்கன்னா அவங்க என்ன சரி ஒரு 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 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ சரி கொண்டு வர டைம்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில அட்வைசஸ் தான் என்ன செய்யப்பட போகுதுன்னா அவடத்தடைய என்வாயன்மெண்டல கன்சர்வேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை வந்து கேரி பண்ணி போறது ஹெல்ப் பண்ண போகுது. அதான் கிரீன் டெக்னாலஜி. இதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து கட்டாயம் சி இருக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் பயில மற்ற பாடங்கள் எடுத்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து அனிமல் ப்ரொடக்ஷன், ஃபுட் டெக்னாலஜி. இப்போ அனிமல் ப்ரொடக்ஷனோட சம்பந்தமான ஒரு 3 கோர்சஸ் இருக்குது, 4 கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, அடுத்தது அனிமல் சயின்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ். ரைட், முதல்ல பார்ப்போம் அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜிங்கிறது வந்து இப்போ அனிமல் ப்ரொடக்ட்னு சொன்னா என்ன, ஒன்று வந்து மீட் இருக்கலாம், அல்லது வந்து மில்க் இருக்கலாம், அல்லது யோகட், டேரி ப்ராடக்ட்ஸ் இப்படி இருக்குதானே. ஸோ இதோட ரிலேட்டடான ஃபேக்டரிஸ், இதோட ரிலேட்டடான கம்பெனிஸ், ரைட், கவர்மெண்ட் செக்டர்ஸ், பிரைவேட் செக்டர்ஸ், இதோட ரிலேட்டடான தான் அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ரைட், ஸோ இதோட நீங்க சேர்ந்த மாதிரி இப்போ அந்த இறால் பண்ணை வளர்ப்பு அப்படியெல்லாம் படிச்சுப்பீங்க தானே. ஸோ அப்படியான இதுகளுக்குள்ள இவர் தான் வந்து இன்வால்வ் ஆகுவார். அடுத்தது அனிமல் சயின்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ். ரைட், இது பேராதனியில் இருக்கிறது. ஸோ இங்கே அனிமல் சயின்ஸோட நீங்கள் எக்ஸ்ட்ராவா மீன் வளர்ப்பு அதோட ரிலேட்டடான பிரச்சனைகள் அதை எப்படி தீர்க்கிற, ரைட், அதோட உற்பத்தி எப்படி அதிகரிக்கிற இப்படியான ரிலேட்டடான ஃபீல்ட்ஸுக்குள்ள நீங்கள் போவீங்க. அடுத்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். அப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனுங்கிறதால வந்து இப்போ ஃபுட் சயின்ஸும் இருக்குது, நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ கட்டாயம் இப்போ குவாலிட்டி செக்கிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்போ எந்த ஒரு ஃபுட் ரிலேட்டடான மெட்டீரியலை வந்து பெக் பண்ணுறதுக்கு முதல் குவாலிட்டி செக்கிங் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு கேன்டீன் அரிக்கலாம் அல்லது ஒரு ஹோட்டல் அரிக்கலாம், எங்கேயுமே வந்து கட்டாயம் அந்த குவாலிட்டியை செக் பண்ணக்கூடிய தேவைப்பாடு கட்டாயம் இருக்குதுன்னு. அப்போ அங்கே குவாலிட்டி செக்கராக இருக்கிறது, குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறது, குவாலிட்டி கண்ட்ரோலராக இருக்கிறது, அந்த ஃபார்ம் மேனேஜராக இருக்கிறது. ரைட், அங்கே இருக்கக்கூடிய அந்த சாம்பிளை கொண்டு போயிட்டு நீங்கள் லெப்பில் செக் பண்ண போகிறீங்க. ஸோ லெப் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறது இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் காணப்படுது வாய்ப்பு யூனிவர்சிட்டி. ஆனால் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சாக்கள் சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா இப்போ அங்கே வந்து அந்த பாடங்கள் எடுப்பாங்க தானே, எடுக்கிற டைமில் சில ஆக்கள் கெமிஸ்ட்ரி பாடம் எடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி பாடம் எடுக்கிறார்கள் சில ஆக்கள் நினைவாங்கண்டா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகாமல்
கெமிஸ்ட்ரி ஒரு பாடம் எடுத்ததால ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஸ்கூல் டீச்சிங் பண்றதுக்காண்டி வந்து அட்டாச் பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு. அப்படியான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காணப்படுது. அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ரைட், இதுவும் வந்து ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஸ்லைட்ஸ்ல இருக்கிறத கொஞ்சம் நம்மளாம் ரீட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அடுத்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான். ரைட், நான் சொன்ன அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ். இப்போ இதில் ஃபிஷரிஸோட மெரைன் சயின்ஸும் என்ன செய்யுது, சேருது. அப்போ நீங்கள் கட்டாயம் இங்கேன்னு இப்போ வந்து ஹார்பர்ஸோட ரிலேட்டடான இடங்கள்ல தான் இதில் ஒர்க்ஸ் வந்து கூடுதலாக வரப்போகுது. ரைட், அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நிறைய ஹையரிங் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய காணப்படுது. ஏன்னா மெரைன் சயின்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட். ரைட், அடுத்து எக்வாட்டிக் ரிசோர்சஸ் டெக்னாலஜி. ரைட், இப்போ இது வந்து இதுவும் சீ ஃபுட் கம்பெனிஸ் இருக்கும். ரைட், ஷ்ரிம் ஃபார்ம்ஸ் காணப்படும். அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டுக்கும், ஸ்ரீலங்கா வந்து என்ன மெயினாக சுற்றி வந்து கடல் ஈக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ரைட், ஸோ இங்கே வந்து மெயினாக ஃபிஷரிஸோட ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து மிச்சம் நிறைய காணப்படக்கூடியது. ஸோ இப்படியான ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு ஷுவராக வேகன்சி காணப்படக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய காணப்படக்கூடிய ஃபீல்ட். அடுத்தது எக்வாட்டிக் பயோ ரிசோர்சஸ், இதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். அடுத்தது ஏர்பன் பயோ ரிசோர்சஸ். ஏர்பன் பயோ ரிசோர்சஸ் வந்து இதே போல தான், எக்வாட்டிக் வந்து கடலோட வரப்போகுது. இப்போ ஏர்பன் வந்து அப்படி இல்லைல்ல, நகர்ப்புற உற்பத்தி. இப்போ அதுக்குள்ள வந்து இப்போ நீங்க சில இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிச்சம் இப்போ கலம்பு போன்ற இடங்கள் எடுத்த மனுஷரிச்சுன்னா மிச்சம் நல்ல நெருக்கமான இடம். ஸோ அங்க வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து கூட்டணும்னா கட்டாயம் ஏர்பன் பயோ ரிசோர்ஸோட ரிலேட்டடான ஒரு சில ஃபீல்ட்ஸ் தான் வந்து என்ன செய்ய போகுது, ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அங்கே மிச்சம் ஒரு லிமிட்டெட் ஸ்பேசஸ்க்குள்ள வந்து கட்டாயம் அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க இடத்துல வந்து ஒர்க் பண்ண போது யாருண்டா இந்த ஏர்பன் பயோ ரிசர்ச்சுக்குள்ள இன்வால்வ் ஆன ஆக்கள் தான். அடுத்து அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயருக்கு முதலியே அப்ளை பண்ண கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். ஸோ கெமிஸ்ட்ரி ஃபீலோட கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் வந்து இதுக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். இதில் கரெக்டாக கெமிஸ்ட்ரியில் சி இருக்கணும், இருந்து தான் நீங்கள் போகலாம். அடுத்தது இண்டிஜினஸ் மெடிசினல் ரிசோர்சஸ், இதுவும் கம்பஹா விக்ரமாஜி யூனிவர்சிட்டியில் காணப்படுறது. இதுவும் ஒரு புது கோர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இண்டிஜினஸ் கோர்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கா பாப்புலேஷனில் வந்து கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நாட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. ஸோ அதால் வந்து ஸ்ரீலங்காவும் வந்து அதை கவனிச்சு கொள்கிற அளவு வந்து இல்லை. ஆனால் பட் வெலுவான கோர்ஸ். ஸோ அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிச்சம் குறையும். ரைட், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் அதுகளை கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. அடுத்த ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ், இது மிச்சம் ஒரு முக்கியமான கோர்ஸ். முதல் வந்து இது ஒரு காமன் கோர்ஸாக இருந்துச்சு, எல்லா யூனிவர்சிட்டி எல்லா ஸ்ட்ரீம் ஆக்களும் அப்ளை பண்ணலாம். பட் இப்போ பயோசயின்ஸுக்கு மட்டும் ஆக்கிட்டாங்க. ரைட், ஆக்கி இப்போ கிளனியில் மட்டும் காணப்படக்கூடியது. இதில் 2 ஃபீல்டு இருக்குது. ரைட், ஒன்று ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பின்னு சொல்லி மோடியூலஜின்னு சொல்லி 2ஆ உடைச்சி நடக்குது. ரைட், அடுத்தது ஃபிசிக்ஸ் வந்து கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட், அதுகளுக்கு கேட்பாங்க. ரைட், அதே மாதிரி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ ஸ்பீச் தெரப்பி நடக்கக்கூடிய இடங்கள்ல, ரைட், அதே மாதிரி ஆடியோ ரிலேட்டடான தெரப்பி நடக்கக்கூடிய இடங்கள்ல, ரைட், அதே மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ரைட், ஸோ அங்கேயும் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான உண்டு. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் தான், அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் தான் சில இப்போ ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், அப்படி அவங்களுக்கு அந்த பேச கஷ்டப்படுறாக்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வேலுவான கோர்ஸ். நீங்கள் இதுக்கெல்லாம் நம்பி அப்ளை பண்ணலாம். ரைட், இப்போ இவ்வளவு பார்த்தது பயாலஜிக்கல் சயின்ஸோட ரிலேட்டடான கோர்சஸ். இதை தவிர்த்து நிறைய காமன் கோர்சஸும் காணப்படுது. இது எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆக்களும் அப்ளை பண்ணுறது. ஸோ இதில் நான் நிறைய விஷயங்கள் டீப்பாக போகல, நான் கொஞ்சம் அவுட்லைனை மட்டும் சொல்லி வரேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. முதலாவது லோ. ஸோ நம்ம நினைச்சு கொண்டிருப்போம் ஆர்ட்ஸ் படித்தாக்கள் மட்டும் தான் போகிறேன்னு சொல்லி. இல்லை, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷில் ஓ லெவலில் சி இருக்கணும், அதே மாதிரி ஏ லெவலில் எஸ் இருக்கணும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் நீங்கள் போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் போகலாம். ரைட், ஃபிசிக்ஸில் கட்டாயம் சி இருக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் போகக்கொள்ளையிலும் அதுக்கு கட்டாயம் நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி தான் என்ன செய்யலாம், போகலும். ரைட், அதுலேயும் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தாக்கள்ல தான் 40% இன்டேக் வந்து எடுப்பாங்களாம், ப்ரியோரிட்டி கொஞ்சம் கூட கொடுத்து.
ரைட். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டிவின்னு சொல்றது. ஓகே, பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ சம்பந்தமா கேட்டுக்கிறீங்க. ஓகே, நான் அதை பேசுறேன் லேட்டரா. ஓகே, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டிவி இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆர்கிடெக்சர் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. பட் இதை ஞாபகப்படுத்தணும், இது வந்து நான் காமனா ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இயர் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்லி யூஜிசி வந்து சொல்லியிருக்குதுலே. ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லாமலே இதுக்கு பாஸ் பண்ணி இதுக்குள்ள என்டர் ஆகலும். ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சாங்க நிறைய பேர் யோசிக்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்ட்டு. பட் இது ஒன்று இப்போ இல்லை. ஸோ மெயினாக அவங்களோட ஜெட் ஸ்கோர் அதுகளை வச்சு தான் மெயின் அடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ அப்படிலாம் சரி இதான் அடுக்க போகிறாங்க போல. ஸோ நீங்கள் இப்படியான கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ணிடலும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், ரைட், இதுக்கும் சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. நான் பக்கத்தில் பாக்ஸில் போட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் சும்மா நார்மலாக ரீட் பண்ணி கொள்ளுங்க. எல்லாத்தையும் நான் வாசிச்சு மனுஷனா போரிங் அடிக்கும். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், ரைட், இதெல்லாம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க. நார்மலாக ஆப்டிடியூட் டெஸ்ட் விஷயத்தையும் காய்ச்சிட்டு போகிறேன். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வேகன்சி கண்டு ஸ்பீச் அண்ட் ஹியரிங் நம்பியா அப்ளை பண்ணிடும். அடுத்தது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், இது காய்ச்சிட்டு என்ன. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் சிஸ்டத்தையும் சொல்லி கொண்டு போகிறேன். சம்டைம் என்ன கோல் எடுத்தேன் மேபி சம்டைம் ஆப்டிடியூட் மெசேஜ் வந்தாலும் நான் கொமனா சொல்லிட்டு போறேன். ஸோ இதுல வந்து மெயினா ஐக்யூ மெயினா இதுல வந்து ஐக்யூ ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ட்ராவிங்கோட ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் வரும். நம்மளா பயோசயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஐக்யூல வந்து மிக கூடி நாட்கள். ஸோ ஈஸியா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டுலாம் மற்ற கொமர்ஸ் ஆர்ட்ஸ் அதுகளோட ஒவ்வொரு டைம்ல. ரைட். அதே மாதிரி டிசைன் கோர்ஸ் இருக்குது. இப்போ டிசைன் கோர்ஸ் போறேன்டா கட்டாயம் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆக்கள் மட்டும்தான் போகலாம். இப்போ ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன் செய்யக்கூடிய ஆக்கள், டெக்ஸ்டைல் டிசைன், ஜுவல்லர்ஸ் டிசைன் செய்யக்கூடிய ஆக்கள், அதே மாதிரி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன், இப்போ கிராஃபிக் டிசைன் செய்யக்கூடிய ஆள் அப்படியான ஆக்களை மட்டுமே அதுக்குள்ள போகலாம். ப்ரொடக்ட் டிசைன் செய்யக்கூடிய ஆக்கள், இப்போ ஃபர்னிச்சர் ஒன்று இந்த ஃபர்னிச்சரை இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஃபர்னிச்சர், இப்போ நார்மலாக இருக்கிற ஃபர்னிச்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த சேரை வந்து ஒரு வித்தியாசமா மாதிரி நான் டிசைன் பண்ண போறேன். ரைட், அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்படி அந்த கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறார்கள் தான் வந்து இதுகளுக்குள்ள போகலாம். அடுத்தது ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃபேஷன் டிசைன் டெக்ஸ்டைலோட ரிலேட்டடான ஒரு ஃபீல்ட். அடுத்தது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இது வந்து சாரியா இல்லை எக்ஸ்ட்ரா நான் நினைக்கிறேன் முதல் ஸ்லைட்ல இருக்கிறது கொப்பி ஆகி போல. இதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து இப்போ நகர திட்டமிடல் சம்பந்தப்பட்டது. என்ன நகர திட்டமிடலுங்கிறதால கட்டாயம் இப்போ எப்படியுமே வந்து கண்ட்ரி பிளானிங் டவுன் பிளானிங் வந்து நம்ம சொல்லல அது இந்த இயரோட டவுன் பிளானிங் நின்றுமண்டு. ரைட், போக 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 டெக்னாலஜி வளர வளர நிறைய பிளானிங் வந்து மாறிக்கொண்டு தான் போக போகுது. ஸோ கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்து இதுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு இந்த ஃபீல்டும் கொஞ்சம் நல்ல ஃபீல்ட் தான். அடுத்தது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. ரைட், ஸோ இதுவும் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கிறது. ஐசிடி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மாதிரி ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது பேராதனியில் காணப்படுறது. ஸோ இதில் வந்து வானிலை நீங்கள் அவதான நிலையம் படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி இந்த அழுத்த முகமைத்துவ நிலையங்கள், அதே மாதிரி இந்த என்னது சொயில் செக்கிங் அதோட ரிலேட்டடானது, அதே மாதிரி வேற என்னது ஏர்ல இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன் லெவல் அதுகளை மெஷர் பண்ற அப்படியான ரிலேட்டடான ஃபீல்ட்ஸுக்குள்ள இந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து அதோட ஜாயின் ஆகி போகலாம் நீங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட், இதுவும் வந்து கைத்தொழில் ரீதியான அந்த இதோட ரிலேட்டடான ஒரு ஃபீல்ட். ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து எந்த அளவு வந்து எனக்கு சரியான நாலேஜ் ஒன்று இல்லை. பட் நான் நினைக்கிறேன் அது ரிலேட்டடான ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறது அப்படி சில விஷயங்கள் இருக்கும் போல. எனக்கு இன்னைக்கு இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஷுவரா
இதோட ரிலேட்டடான என்ன ஃபீல்டில் போகிறங்கிறது ரிலேட்டடாக ஒரு சின்ன நார்மலான ஒரு ஐடியா ஒன்று எனக்கு இல்லை. மற்ற கோர்சஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தெரிஞ்சு கொண்டது. இது ரிலேட்டடான நாட்கள் பெரும்பாலும் நானும் இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இல்லை. அடுத்தது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இது வந்து உங்களை ஷோர் பண்ணி சொல்லலாம். ரைட், இது ஒரு மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ் தான். கெலனிலையும் சப்ரகமோலையும் இங்கிலீஷும் சிங்களமும் இருக்குது. ஜஃப்னாவிலையும் ஈஸ்டர்ன்லையும் இங்கிலீஷும் தமிழும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ்லேஷனோட ரிலேட்டடான கவர்மெண்ட் ஃபீல்ட்ஸில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுது. இப்போ நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று எடுத்தாலும் உங்களுக்கு நார்மலாக தெரியும், தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய நிறைய இடங்களில் பார்த்துப்பீங்க தமிழை சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ் ஏரியாஸில் வந்து சிங்களம் வந்து சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணப்படுறது குறை. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்ட். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ரைட், இது யூவாவில் சொல்லி காணப்படுறது. இப்போ இதில் வந்து டிப்ளமா கோர்ஸ் ஒன்று நீக்குது. பட் டிப்ளமா கோர்ஸ் வந்து செய்கிற நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எப்படின்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸோட ரிலேட்டடான அந்த ஃபீல்ட் வந்து மிச்சம் என்னது நிறைய இதுகளில் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க டிப்ளமா கோர்ஸுக்கு கூட. ரைட், அப்படி டிப்ளமாக்கு இருக்கிற டைம்ல டிகிரி கட்டாயம் ஒரு வலுவான கோர்ஸை தான் இருக்கும். பட் நான் இது வரைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சாக்கள் யாருன்னு சொல்லி சந்திச்சு பேசி இல்லை. அப்படி இருக்குமாக இருந்தால் ஒரு கிளியரான ஐடியா ஒன்று உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். பட் டிப்ளமா கோர்ஸுக்கே நல்ல ஒரு வேகன்சி ஒன்று இருக்குது, நல்ல ஒரு வரவேற்பு ஒன்று இருக்குதுன்ற கட்டாயம் டிகிரி கோர்ஸுக்கும் அதை விட கூடுதலான ஒரு வரவேற்பு கொண்டு இருக்கலாம். அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் கட்டாயம் நீங்கள் ஆப்டிடியூட் செஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு போகலாம். அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரைட், இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியாக்கள் போகலாம். பட் இதில் எப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டுக்கு போகக்கூடியாக்கள் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு போகிறாக்கள் இப்போ நீங்கள் ஸ்கூல் டைமில் வந்து என்ன சரி ப்ரொவின்ஷியல் லெவலில் அல்லது ஐலண்ட் லெவலில் நீங்கள் என்ன சரி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் உங்களோட எக்ஸாமில் வந்து 30 மார்க்ஸ் வந்து எட் ஆகும். ரைட், பேலன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி அதே மாதிரி இன்டர்வியூ அதில் போக வேண்டி வரும் போல. பட் உங்களுக்கு ஏற்கனவே அப்படி என்ன சர்டிஃபிகேட் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வேலுவான கோர்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பெரும்பாலும் நிறைய ஏரியாஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆனது வந்து குறையும். ரைட், அடுத்தது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ரைட், இதுலேயும் வந்து டூரிசம் ரிலேட்டடான ஐ திங்க் 2-3 கோர்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து ஒரு டூரிஸ்டிக் ஒரு கண்ட்ரி. ரைட், ஸோ நிறைய ஹோட்டல்ஸோட ரிலேட்டடான மாதிரி ரைட் ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அடுத்தது ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ். இது வந்து மீடியம் வந்து சிங்கள தான் கிளனியில் காணப்படக்கூடியது. ஸோ விரும்பினா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண இயலும். அடுத்தது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இது ஏற்கனவே கழிச்சிட்டோம் என்ன. ரைட், அடுத்தது யோகா அண்ட் பாராசைக்காலஜி. இது வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான். இதுவும் வந்து யோகாவோட ரிலேட்டடான ஒரு சில இதுகள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே ஃபிசியோதெரபி சொன்ன மாதிரி யோகாவும் வந்து கிட்டத்தட்ட என்னது ஃபிசியோதெரபி மாதிரி தான். உங்களோட மசில் மூவ்மெண்ட் அதுகளை வந்து என்னது ஸ்டிமுலேட் பண்ணுற அதுகளோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான். ஸோ மேபி அப்படிதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபியூச்சரில் வருமானு சொல்லி நினைக்கிறேன். பட் எனக்கும் அந்த சரியான ஒரு ஐடியா ஒன்று இல்லை. ஒரு பெச் அவுட் ஆனதுக்கு பிறகு தான் விளங்கும். அடுத்தது சோசியல் ஸ்டடீஸ் இன் இண்டிஜினியஸ் நாலேஜ். ரைட், இது ஏற்கனவே சொன்னேன் நான், இண்டிஜினியஸ் மெடிசன் வந்து கொஞ்சம் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதோட ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. பட் எந்த அளவு இது சாத்தியம்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. பட் நீங்கள் போகிற டைம் கொஞ்சம் யோசிச்சு சரியாத முன்பின்னாக்கி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதாவது சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கிறது. உதாரணத்துக்கு கம்பேரட்டிவ் ரீதியாக எப்படி இருக்குது, ரைட், ஸ்பீச் ரீதியாக எப்படியான அதாவது சயின்டிஃபிக் பேசிஸ் ரீதியாக ஒரு நாலேஜ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த கோர்ஸ். ரைட், ஸோ மேபி இதுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணப்படுறது இப்படி அளவு குறைன்னு சொன்னாலும் எப்படியும் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிற டைமில் அல்லது ஸ்ரீலங்காவிலையும் தான் நீங்கள் மற்ற மினிஸ்ட்ரிஸ் அப்படி இப்படி ஒர்க் பண்ணுற டைமில் வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்கும். அடுத்து கிரியேட்டிவ் மியூசிக் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன். ரைட், ஸோ இதுவும் எனக்கு எந்த அளவு அந்த மாதிரி தெரியல. மீடியம் இங்கிலீஷ் அண்ட் சிங்களத்தில் காணப்படுது. ரைட், அடுத்து பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன் வந்து கலம்பில் காணப்படுற ஒரு கோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அடுத்த பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன், முரண்பாடு அதாவது சமாதானமும் முரண்பாடு தீர்த்தலும். ரைட், இது வந்து
இது எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி, ரைட்? சில இடங்களில் சில மீடியேட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க இன்வால்வ் ஆகி சில ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிறது அப்படியான ஒரு செட்டப் தான் இந்த கோர்ஸ். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் வந்து எப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரைட், அப்படி ரெண்டு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட் தான், ரைட்? இப்போ இப்படித்தான், இப்போ பயாலஜிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் இருக்குது, இது எல்லாம் இருக்குதுங்கிறதால நம்ம சில இடங்களில் சில கோர்சஸை வந்து வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கொள்ள இயலாது. பேர் வித்தியாசமாக வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை முடிச்சாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இப்போ நம்ம அதை முடிச்சிருக்கிறோம், அதுக்குரிய வலுவான ஒன்று போகணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டிகிரியை வச்சுக்கொண்டு அதோட ரிலேட்டடான நிறைய ஃபீல்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது மினரல் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரைட்? இதுவும் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஜியோகிராஃபிக்கல் சயின்ஸ் என்னும் தானே, அதே மாதிரி மினரலோட ரிலேட்டடான அதுக்குரிய ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி வரும். அதே மாதிரி பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் வந்து அதுக்குரிய செப்பரேட்டான ஒரு ஃபீல்ட். ஓகே, இதோட இன்னும் ஒரு சில காமன் கோர்சஸ் இருக்குது. அது கொஞ்சம் 2-3 கோர்சஸ் வந்து மிஸ் ஆயிருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் செக் பண்ணுற டைமில் உங்களுக்கு விளங்கும் என்னென்ன எக்ஸ்ட்ராவான கோர்சஸ் எல்லாம் காணப்படுதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டாயம் இப்போ இருக்கிறதுல வந்து நீங்கள் தான் யோசிச்சு முடிவெடுங்க. பட் ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல அந்த கோர்ஸுக்கு போய்க்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எடுத்துட்டு, நீங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குமே, அப்போ அவங்களோட விருப்பத்தையும் பார்த்து அது கோர்ஸுக்குரிய என்ன என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறதையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், முன்பின்னாக்கி போடுங்க. பட் எந்த பர்சனல் ஒரு அட்வைஸ் உண்டு, ஒரு சில கோர்சஸோட மட்டுப்படுத்தி போட்டு விட்டுறாதீங்க. இப்போ சில பிள்ளைகள் யோசிக்கிறேன், நம்மளுக்கு பிஎஸ்சி தானே கிடைக்க போகுது, இல்லாட்டி பயாலஜிக்கல் சயின்ஸ் வரைக்கும் போட்டு விட்டுறேன். பட் கீழுக்கு பார்த்தீங்களா மனுஷனுச்சுன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரைட்? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இல்லை. மேபி உங்களுக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் கிடைக்காம போனாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ உண்மைக்கு சொல்ல போனால் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு தான் கிட்டத்தட்ட 90 கோர்ஸுக்கு மேலே இருக்குது. பட் நம்ம எல்லாம் வந்து என்ன செய்யறல, அப்ளை பண்றல. நீங்க சரியா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஃபைனலி ஒரு வெயிட்டிங்ல சரி வந்து சேரும். ஸோ அப்படி யோசிச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், ரைட்? இப்போ அடுத்து பார்க்க போறோம் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இல்லாம ஆனா யூஜிசில கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அதே மாதிரி பார்லிமெண்ட் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய சில யூனிவர்சிட்டிஸ். அதுல முதலாவது தான் வந்து கேடியு, ரைட்? ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இது 2 இடத்துல இருக்குது. ஒன்று ரத்மலான சூரிய விவன்னு சொல்லி 2 இடங்கள்ல இந்த யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது, ரைட்? இது சில காமன் ரெக்யர்மெண்ட்ஸ் காணப்படுது. இப்போ இதுல வந்து மெயினா ஒவ்வொரு ஃபீல்டுக்கு வந்து நீங்க என்ன டிவைட் ஆகி போக போறீங்க, ரைட்? இப்போ இது ஒரு மிலிட்ரியோட ரிலேட்டடான ஒரு இதுன்றதால நீங்க ஆர்மிக்கு போகலாம், நேவிக்கு போகலாம், ஏர்ஃபோர்ஸுக்கு போகலாம், ரைட்? இப்போ ஆர்மி போறேன்னு சொன்னாலும் உதாரணத்துக்கு ஒரு எம்பிபிஎஸ்க்கு போறேன்னு சொல்லி சொன்னா அவருடைய ஹைட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும், பிஎம்ஐ எப்படி, செஸ்ட் எப்படி, அவரோட விஷன் இதெல்லாம் செக் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கு போறதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க ஆன்லைன்ல போயிட்டு இந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ரைட்? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, ஒரு ப்ரீலிமினரி இன்டர்வியூ ஒன்றுக்கு. இந்த இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் குவாலிட்டி டெஸ்ட் அல்லது ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் ஒன்று நடக்கும். அப்போ அதில் தான் வந்து உங்களோட விஷனை செக் பண்ணுற, செஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து செக் பண்ணுற, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நடக்கும். அதே மாதிரி இந்த இந்த கயிறு தந்துட்டு வந்து ரொப்ப அதில் கட்டிட்டு அதுக்கு மேலே ஏற சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு முள்ளு கம்மி மாதிரி ஒரு செட்டப் ஒன்றுக்குள்ளால எப்படி தவழ்ந்து போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்துற அளவுக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. நார்மலான உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸை செக் பண்ற மாதிரியான சில டெஸ்டிங் வந்து நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு ரிட்டன் ஓரியன்டேஷன் எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு எகெயின் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று நடக்கும், ரைட்? இந்த ஆர்டர்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னா இன்டர்வியூலேயே வந்து நிறைய பேர் தட்டுப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு மிலிட்டரி ட்ரைனிங்ல நிறைய பேர் பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதாக்கள் தட்டுப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஓரியன்டேஷன் எக்ஸாம்ல கொஞ்சம் பேர் தட்டுப்பட்டு போவாங்க. தட்டுப்பட்டு போய் ஃபைனலா வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த இதுக்கு வந்து கோர்சஸ்க்கு வந்து சேருவாங்க. இப்போ இதுலயும் நிறைய இருக்குது, என்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் இருக்குது, அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸ் ஃபீல்ட்லையும் நிறைய இருக்குது, ரைட்? ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது
ரைட். முதலாவது இதுல நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்குது. ஃபேக்கல்டிஸ்க்குள்ள வந்து ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கிற. முதலாவது ஃபேக்கல்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். இதுக்குள்ள வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான கோர்ஸ் ஒன்று இருக்குது. இது எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாக்களும் வந்து போகலும். அதே மாதிரி மெடிசினுக்கு வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் இருக்குது. இதுக்குள்ள வந்து என்ன செய்யலாம்? பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. வளமையான எம்பிபிஎஸ்க்கு தான் என்ன செய்யணும்னா நீங்க போக வேண்டி வரும். மினிமம் வந்து பயாலஜியில் சியும், கெமிஸ்ட்ரியில் சியும், பிசிக்ஸில் எஸ்ஸும் இருக்கணும். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் கொண்டு வரலாம். இங்க போகிற ஆக்களுக்கும் நான் இப்போ கரண்ட்லி வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குதானே கேடியூவில் மெடிசின் வந்துட்டுன்னு சொல்லி இந்த விஷயம் என்னென்ற ஒரு குழப்பம் கொண்டு வைக்கலாம். ரைட். ஸோ கேடியூவில் வந்து மெடிசின்ல வந்து மெயினா 2 விதமான ஒன்று காணப்படும். ஒன்று வந்து சொல்லுவாங்க டே ஸ்காலர்ஸ் சொல்லி, ரெண்டாவது கெடட் சொல்லி சொல்லுவாங்க. டே ஸ்காலர்ஸ் சொல்றது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க சல்லி கட்டி படிக்கணும். ரைட். சல்லி கட்டி படிக்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா முதல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்கன்னா ஃபாரின்ல இருந்து வாராக்கள் வந்து சல்லி கட்டி என்ன செய்யலாம்டா டே ஸ்காலர்ஸுக்குள்ள படிச்சுட்டு போகலாம் மெடிசின். சரியா? ஆனா ஸ்ரீலங்காக்கள் வந்து சல்லி கட்டி படிக்கலாது. அதுக்கு பிறகு வந்து ஒன்றுதான் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப கரண்ட்லி வந்ததுதான் டே ஸ்காலர்ஸ்ல வந்து என்ன செய்யலாம் ஸ்ரீலங்காக்களும் வந்து சல்லி கட்டி இதுல படிக்கலாம்ன்ற சிஸ்டம் இப்பதான் கொண்டு வந்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா கெடட் தான் நான் என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறது. கெடட்ல போராக்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, சல்லி கட்டியெல்லாம் படிக்க தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க கேட்டிக்கக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதுறது மற்ற இதுகளை எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னிச்சுன்னா அவங்களோட மெடிக்கலுக்குரிய கரிக்குலத்தோட சேர்த்த மாதிரி கெடட் ட்ரைனிங் வந்து நடக்க போகுது. இப்போ நீங்க ஆர்மிக்கு போனா ஆர்மிக்குரிய ட்ரைனிங்கோட நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும். நேவிக்கு போனா நேவிக்குடைய ட்ரைனிங்கோட படிக்கணும். ஏர்ஃபோர்ஸுக்கு போனா ஏர்ஃபோர்ஸோட ட்ரைனிங்கோட படிக்கணும். ரைட். ஸோ கிட்டத்தட்ட நீங்க மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டிகிரி அதே கரிக்குலம் தான் நீங்க இங்கேயும் படிக்க போறீங்க. பட் இங்க படிக்கிற டைம்ல ஒரு ஒரு என்னது பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து சேலரி தருவாங்க. மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில தான் வந்து சேலரி இல்லை. நாங்கள் என்ன செய்யணும், நம்ம படிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து கையில சல்லி வரும். ஆனா இங்க வந்து எப்படின்னா கையில உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து சம்பளம் தந்து உங்களை படிப்பாங்க. ரைட். கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வரும் சம்பளம். 50,000 அதுக்கு மேலதான் சம்பளம் வரப்போகுது. பட் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு பிறகு கட்டாயம் அதாவது இதுல ட்ரைஃபோர்சஸ்ல வந்து சேர்த்த மாதிரி ட்ரைஃபோர்சஸ்லயும் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டாக்டர்ஸாக நீங்க என்ன செய்யணும்டா ஐ திங்க் மெடிசனுக்கு வந்து 16 இயர்ஸ் என்னவோ, என்ஜினியரிங் வந்து 10 இயர்ஸ் ஏதோ, இல்லாட்டி மெடிசனுக்கு 10 அடிக்கணும், என்ஜினியரிங் 16 அடிக்கணும். எனக்கு சூற ஞாபகம் இல்லை. ஏதோ 10க்கு மேல தான். 10 இயர்ஸ் வந்து நீங்க கட்டாயம் அந்த மிலிட்ரியில தான் வந்து ஒர்க் பண்ணணும். ரைட். மிலிட்ரியில ஒர்க் பண்ணுறதுக்காண்டி நீங்க தான் ஃபுல்லா என்னது இதெல்லாம் எடுத்துட்டு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போருக்கு போறன்ற அர்த்தம் இல்லை. ரைட். நீங்க ட்ரைஃபோர்சஸ்ல வந்து அதுக்குரிய மெடிக்கல் டாக்டர்ஸா வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ரைட். அதே டைம்ல நீங்க என்ன செய்யலாது, வெளியே வந்து போயிட்டு பிரைவேட் இதுல நீங்க ஒர்க் பண்ண இயலாது. அங்கதான் ஒர்க் பண்ணணும். ஆனா உங்களுக்கு சம்பளம் 2 விதமா வரும் அந்த டைம்ல. ஒன்று நீங்க டாக்டர் ஆகிக்கிறதால உங்களோட டாக்டருக்குரிய சம்பளம் கொண்டு வரும். நீங்க ட்ரைஃபோர்ஸ்ல இருக்கிறதால ட்ரைஃபோர்ஸஸால ஒரு சம்பளம் வரும். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு டபுள் சம்பளம் தருவாங்க. ஆனா நீங்க மத்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மெடிசின் முடிச்சுட்டு வந்தாக்கள் மாதிரி நீங்க பிரைவேட்ல எல்லாம் போயிட்டு செய்ய இயலாது. ரைட். ஒரு 16 10 இயர்ஸோ சம்திங் அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்க அதுல போவீங்க. ரைட். அடுத்தது மேனேஜ்மெண்ட் சோசியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமன் ஹைட் ஆகுது இருக்கிறது ஹியூமனிட்டிஸ். ரைட். ஸோ இதுலேயும் 3 இயர்ஸ் மினிமம். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிறேன், நம்மளா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி லோ ஃபேக்கல்ட்டிக்கு போகலாம். ரைட். அதே மாதிரி கம்ப்யூட்டிங் அதுக்கு நீங்க போகலாம். சாரி, கம்ப்யூட்டிங்ல வந்து ஏலெவல் ஸ்ட்ரீம்ல ரைட் மெட்ஸ் அல்லது அது ரைட். அதாவது மெட்ஸ் எடுத்தாக்களுக்கு தான் இதுல முக்கியத்துவம் வந்து கூடுதலாக கொடுக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு இவங்களுக்கு பயோசயின்ஸ் ஆக்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. ரைட். அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படி ஒரு ஃபேக்கல்ட்டியும் இருக்குது. அதே மாதிரி ஃபேக்கல்டி ஆஃப் பில்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் ஸ்பாஷியல் சயின்சஸ் அப்படி ஒன்று மிக்கிறேன். ரைட். ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி. ரைட். ஸோ கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேள்வியிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் விரும்பின ஃபீல்டுக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கலாட்டியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, அப்ளை பண்ணி போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஓஷன் யூனிவர்சிட்டி. ஓஷன் யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்சஸ் கிட்ட வரும். அதில் நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண இயலாது. இந்த பிஎஸ்சி இன் மெரைன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண இயலாது. மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்வா கல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜி இதுக்கு எப்டிடியூட் வச்சு தான் எடுப்பாங்க, இன்டர்வியூ எல்லாம் வச்சு. அதே மாதிரி ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் இதுக்கும் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. ஆனால் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இல்லை.
அதே மாதிரி ஓஷனோகிராஃபின்னு சொல்லியிருக்குது. ரைட், இதுவும் வந்து இன்டர்வியூ வச்செடுப்பாங்க. அதே மாதிரி மெரிடைம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட், ரைட், அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கோஸ்டல் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணலாம். ஓஷன் யூனிவர்சிட்டியில் வந்து இங்க இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் வந்து ஓஷனோட ரிலேட்டடான கோர்ஸ். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் எப்படியும் ஓஷனுங்கிற சுத்தி இருக்கிற இது ஒன்றுங்கிறதால கண்டினியூஸா வந்து இதுக்குரிய வேகன்சிஸ் வந்து இருந்து கொண்டே இருக்க போகுது. ரைட், அதே மாதிரி இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க ஓஷன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் வந்து சில கோர்சஸ்க்கு ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஓஷனோகிராஃபி என்றா ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் அப்ளை பண்ணிக்கிறாக்களுக்குள்ள ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, கூடி நாள்லேருந்து குறைஞ்ச அளவு வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவங்கள என்ன செய்வாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுல இருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரைட், அப்படின்னு இல்லை நீங்க எஜுகேஷன் ஃபீல்டில் போகிறீங்க, அப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு நீங்கள் போகலாம். ரைட், இப்போ அதுக்கு போகிறனாலும் அதுக்கும் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் காணப்படுகிறது. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் அதில் கெசட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்களாம்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ரைட், அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்குள்ள வரக்கூடிய பராமெடிக்கல் சர்வீசஸ். ரைட், இதுவளவும் வந்து பராமெடிக்கல் சர்வீஸில் காணப்படுது. நீங்கள் ஃபார்மசிஸ்ட் கோர்ஸுக்கு போகலாம், ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட், ரேடியோகிராஃபர், ரைட், அதே மாதிரி ஸ்கூல் டென்டல் தெரபிஸ்ட், அதே மாதிரி பிஹெச்ஐ, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இப்படியான நிறைய கோர்சஸ் வந்து பராமெடிக்கல் இதுக்குள்ளேயும் காணப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியடோட வரக்கூடிய கோர்ஸ். பட் இதில் சில கோர்சஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் படிக்கிற டைம்லேயே உங்களுக்கு சம்பளமும் கையில் தருவாங்க. அப்படியான சில கோர்சஸும் இருக்குது. சரியா, ஆனா இது வந்து ஒவ்வொரு இயரும் வந்து கால் பண்றல, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சேர்த்து ஒரு தரம் தான் கால் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து 2021 என்னத்துல கால் பண்ண போல, 21 22 அதுக்கு பிறகு வந்து கால் பண்ணல, லாஸ்ட் இயரும் கால் பண்ணல போல. ஸோ ஒரு 2 3 இயர்ஸை வந்து சேர்த்து தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த இயர் அப்ளை பண்ண கிடைக்கலாட்டியும் அடுத்த இயர் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, உங்களோட அடுத்த பெட்ச் வார் டைம்லையும் உங்களோட பழைய ரிசல்ட்ஸ் வச்சு நீங்க அப்ளை பண்ணி கொண்டு போகல. அதே மாதிரி ரேடியோகிராஃபி செய்யறதுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குது, ஸ்ரீலங்கா ஸ்கூல் ஆஃப் ரேடியோகிராஃபின்னு சொல்லி. ரைட், இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்குள்ள வரக்கூடிய ஒன்று தான். ஸோ இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணி போகலாம். ஓகே, ஸோ தட்ஸ் சொல். நான் நார்மலாக ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இம்பார்ட்டண்டாக எந்தெந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணின நல்லவங்கிற விஷயத்தையும், எந்தெந்த கோர்சஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதையும் காய்ச்சிக்கிறேன். ரைட், பட் நீங்கள் சரியாக முடிவெடுத்து அப்ளை பண்ண வேண்டியது நீங்கள் தான். என்ன இந்த இது உங்களோட லைஃப். ஸோ நீங்கள் தான் சரியாக முடிவெடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முதல் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறாக்கள்டையும் சின்ன ஒரு ஒப்பீனியன் மட்டும் எடுங்க. ரைட், எடுத்துட்டு உங்களோட விருப்பத்தையும் பார்த்துன்னு செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ரைட், ஓகே. என்ன சரி, வேறு கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்குது, நான் வாரேன். ஆயுர்வேதிக்கு யூரோப் கண்ட்ரியில் என்ன சரி இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரைட், இந்த ஆயுர்வேதிக் மெடிசின், யூனானி மெடிசின், ரைட், சித்தா மெடிசின் இதெல்லாம் வந்து நார்மலாக ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் பாப்புலரான உண்டு. என்ன இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், வெஸ்டர்ன் மெடிசின் வந்தது போகிறது தான் இதெல்லாம் அடிபட்டு போயிட்டுன்னு சொல்லி. யூரோப்பில் வந்து தோன்றின ஒன்று தான் வெஸ்டர்ன் மெடிசின். அப்போ ஆயுர்வேதிக் வந்து அங்கே வந்து என்னது நல்லா க்ரோத் ஆகிட்டு போகிற சான்சஸ் வந்து மிச்சம் குறையும். பட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸில் வந்து இப்போவும் வந்து ஆயுர்வேதிக் மெடிசின், சித்தா மெடிசின், யூனானி மெடிசின் இதுகள் தான் வந்து இருக்குது. பட் நான் இதை தான் சொல்கிறேன், இப்போ உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரைட், அதுக்குள்ளேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. ரைட், உங்களுக்கு மற்ற இதுக்கு கிடைக்கிற மாதிரி பெர்மிட் எல்லாம் கிடைக்கும். ரைட், அதே மாதிரி நிறைய இதுகள் இருக்குது. பட் என்னன்னு சொல்லி சொன்னால், கவர்மெண்ட் வந்து அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. ரைட், அப்போ அது என்ன உரிய டைமுக்கு வந்து ஆகளுக்கு அதுக்குரிய ஜாப்ஸுக்குரிய இதை வந்து கொடுக்குறல்ல. இப்போ நிறைய ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வந்தால் தான் நிறைய வேகன்சிஸ் வரும். ஒரு சில ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்குள்ள ஒன்று போடல தானே, அப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்றிக்கிறேன். ரைட், மற்றபடி கோர்சஸ் எல்லாமே வந்து மிச்சம் நல்ல கோர்சஸ். உங்களுக்கு வேணுமெண்டா பிறகு வந்து நான் சொல்லி அனுப்புகிறேன். இப்போ யூனானி மெடிசின் முடிச்சாலும் அதில் என்னென்ன போஸ்ட் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு இருக்குது. அப்போ அதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமெண்டா நீங்கள் ஆயுர்வேதிக் செய்யுங்க, யூனானி செய்யுங்க, சித்தா செய்யுங்க. ஆனால் அதோட நிப்பாட்டிடாதீங்க. இப்போ நார்மலாக ஒரு எம்பிபி செய்கிற ஒரு ஆள் வந்து மெடிசின் டாக்டர் டாக்டர் வந்து இது வந்து கிடைச்சிட போகுது ஹாஸ்பிட்டல். ஆனால் நீங்கள் அதோட நிப்பாட்டாமல் என்ன செய்யணுமெண்டா, அந்த ஃபீல்ட்லேயே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் கட்டாயம் போஸ்ட் கிராஜுவேட் செய்யுங்க. போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் செய்கிற டைமில் உங்களுக்கு டெஃபினிட்டி என்ன செய்யும், ஏதாவது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிற
அந்த டிகிரி எடுத்த உடனே நின்று அப்போ அதால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா மேலுக்கு போகக்கூடிய சான்சஸும் வரல. அப்போ அதால் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கோர்ஸுக்கு ஒரு வேர்த் இல்லாத கோர்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உண்மைக்கு அப்படி இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே படிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சான்சஸும் நிற்குது. அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பற்றி சொல்லுங்க. டிப்ளமா நர்சிங் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் எது நல்ல? பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் உண்மைக்கு டிப்ளமாவோட நல்லா கிட்டத்தில் வந்து இப்போ டிப்ளமா நர்சிங் வந்ததுக்கு பிறகு ஒரு இப்போ என்ன மாதிரி இன்னும் இல்லைன்னு ஆக்கல. இப்போ ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ன்றதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பட் இப்படி ஒரு கருத்து ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டிகிரி நர்சிங் வந்ததுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் முடிக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த இது வந்து டிப்ளமா நர்சிங் முடிச்சுட்டு வந்தார்கள். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு வந்தார்கள் வந்து மிச்சம் குறையத்தான். இப்போதான் ஒரு சில பேச்சஸ் வந்து அவுட் ஆயிருக்குது. ஸோ எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா காலப்போக்கில் இப்போ இல்லை, இப்போ ஏன்டா நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஸோ புதுசாக வாராக்கள்ல வந்து டிகிரி நர்சிங் முடிச்சு வாராக்களுக்கு தான் வந்து சான்சஸ் கூட கொடுக்குற நம்ம அது ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதால ஃபியூச்சர்ல வந்து அந்த கண்டிஷன் மாறலாம். ஏன்னா இப்போ நர்சிங்குக்கு நிறைய பிள்ளைகள் போகுது. சரியா? ஸோ நீங்க டிப்ளமா விட டிகிரிங்கிறது பெஸ்ட் என்ன பொறுத்த மட்டும். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் அதை காய்ச்சிட்டேன்ல. ரேடியோகிராஃபி அண்ட் நர்சிங் இதுல எது பெட்டர்? ரெண்டும் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல முக்கியமான ஒன்று தான். சரியா? நீங்க ரேடியோகிராஃபிக்கு போறனாலும் போகலாம், நர்சிங்குக்கு போறனாலும் போகலாம். ரெண்டும் வந்து பெஸ்டான ஒன்று தான். நீங்க இப்ப ஏர்ன் பண்றத பேஸ் பண்ணி கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. ரைட், மேபி இப்படி யோசிக்கலாம். இப்ப நர்சிங் வந்து எப்படியும் ப்ரைவேட்ல வந்து நர்சஸ் கவுண்ட் வந்து எப்படியும் புது புது வார்ட்ஸ் வர டைம்ல அல்லது புதிய ஒரு நியூ யூனிட் ஒன்று வர டைம்ல நர்ஸ்ட கவுண்ட் வந்து கூட போகுது. ஆனா ரேடியோகிராஃபியோட கவுண்ட் வந்து கூடாது. என்ன ஒரு சில லிமிட்டட் அமௌண்ட்டுக்குலாம் இருக்கும். ஸோ மேபி நீங்க அப்படி உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து அந்த பேஸ் பண்ணி இருக்கும் மனுஷன் ஒரு ஏர்ன் பண்ற ஐடியாவில் இருக்கிறேன். அப்போ ரேடியோகிராஃபியில் போனால் நல்லமா, நர்சிங் போனால் நல்லமெண்டா நர்சிங் போனால் நல்ல. ஏனெண்டா நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து எப்படியும் ரேடியோகிராஃபியை விட நர்சிங்கில் கூட போகலாம். ஆனால் ரேடியோகிராஃபிக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஜெட் ஸ்கோர் மைனஸ்ல இருந்தால் அப்ளை பண்ணலாமா? எஸ், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏனெண்டா லாஸ்ட் இயர் 2023ல மைனஸ் ஜெட் ஸ்கோர் வந்தாக்களுக்கு கூட 4th வெயிட்டிங்கில் யூனிவர்சிட்டி வந்திருக்குது. சரியா? அதனால நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் மைனஸ் ஜெட் ஸ்கோர்ல வந்து இந்த பிள்ளைகளுக்கு 4th வெயிட்டிங்ல வந்து அதுகள் நினைச்சு கூட பார்த்துருக்காது. ஆனால் 4th வெயிட்டிங்ல கிடைச்சிட்டு. ஸோ மேபி உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும் மனுஷனா கிடைக்கும். ஒரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஜெட் ஸ்கோர் டிஃப்ரெண்ட். நீங்க அந்த உங்களோட கொஸ்டின்ஸை வந்து கொமனா போட்டீங்களா அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்போ நீங்க டிரெக்ட் மெசேஜ் போடாம கொஞ்சம் கொமனா போடுங்களேன். ஒரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஜெட் ஸ்கோர் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு ரீசன் என்ன? ரைட், இப்போ ஜெட் ஸ்கோர் வந்து ஏன் ஜெட் ஸ்கோர் பெருமான வித்தியாசப்படுது? இப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து அந்த குறிப்பிட்ட கோர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். ரைட், இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிக்கக்கூடிய நாட்டம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏபி வந்து 2 டிகிரி வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்ச காலத்துக்கு ஏக்கு வந்து நிறைய பிள்ளைகள் நல்ல ஜெட் ஸ்கோர் கூட எடுத்த பிள்ளைகள் கூட போட்டுட்டு போகுது, பிக்கு போடலை. ஒரு 2-3 இயர்ஸுக்கு பிறகு பிக்கு அந்த கோர்ஸுக்கு நிறைய பிள்ளைகள் போடுமாக இருந்தா அடுத்த வருஷம் வரக்கூடிய ஹேண்ட் புக்கில் பிக்கு தான் ஜெட் ஸ்கோர் வந்து கூடுதலாக காட்டுவான், கட் அவுட். அப்படித்தான் தீர்மானிக்கப்படும். ரைட், அதோட அப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து அதுக்கு பிள்ளைகள் அப்ளை பண்ணுற அளவு, அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதுகளை வச்சு தான் வந்து ஜெட் ஸ்கோர் வந்து தீர்மானிக்கப்படும். கட் ஆஃப்ல என்கியூசி, ரைட், என்கியூசிங்கிறது வந்து நான் குவாலிஃபைட் கேண்டிடேட். சரியா? அதாவது என்னண்டா அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த இயர்ல வந்து அந்த குறிப்பிட்ட ஜெட் ஸ்கோரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க மாட்டாங்க அந்த கட் அவுட்டை. அதால தான் அது அப்படி வந்திக்குது. ரைட், ஆனால் அது ஒவ்வொரு இயரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? இப்போ நான் குவாலிஃபைட் கேண்டிடேட் போட்டிக்கிறேன்னா லாஸ்ட் இயர் ஹேண்ட் புக்கில் இந்த இயர் ஹேண்ட் புக்கில் வந்து இந்த இயர் வரக்கூடிய ஹேண்ட் புக்கில் வந்து நம்ம சாரி இப்போ இந்த இயரில் வந்து இருக்கிற ஹேண்ட் புக்கில் லாஸ்ட்டுக்கு விரிக்கும் தானே அந்த சார்ட் உண்டு. அந்த சார்ட் வந்து லாஸ்ட் இயருக்குரிய சார்ட், இந்த இயருக்குரிய சார்ட் இல்லை. சரியா? ஸோ நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ண வேண்டாம். மேபி இந்த இயர் வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். அடுத்தது ஜெட் ஸ்கோர் மைனஸ்ல இந்த அப்ளை பண்ணலாம். ரைட், அது சொல்லிட்டேங்களா? 0.38 ஜெட் ஸ்கோருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா என்ன கோர்ஸ் கொடுக்கலாம்? ரைட்,
நீங்க 0.38 இருந்தாலும் பரவாயில்ல, 0.5 இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 2.1 இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அழகா ஓர்டர்ல கோர்ஸ் போட்டுக்கொண்டு விடுங்க. உங்களுக்கு தான் தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்க. பிசியோதெரபி கிடைக்கிறது சான்ஸ் ஷுவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க குழப்பிக் கொள்ளாம ஒரு ஓர்டர்ல அழகா பார்த்து கொண்டு போட்டு விடுங்க. அப்ப என்ன செய்யும்டா, சில கோர்சஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் போடுவீங்க. Right, I am having minus 0.2 Z score. If I am going to apply to uni, what is the suitable courses to my Z score? Right, அதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க வந்து இப்படி Z score பார்த்து போட வேணாம். ரைட், இப்போ Z ஸ்கோரை பார்த்து நான் அப்ளை பண்ணுவேன்னு போனீங்களாமண்டா நிறைய கோர்சஸ் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அது அநியாயம் உண்மைக்கு. நீங்க என்ன செய்யுங்கண்டா, பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய எல்லா கோர்சஸையும் தொகுத்து எடுங்க. எடுத்துட்டு அதுக்குள்ள உங்களோட ப்ரியோரிட்டியையும் பார்த்து அதே மாதிரி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுகளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்ன செய்யுங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை போடுவோம், செகண்ட் இதை போடுவோம்னு நீங்க என்ன செய்யுங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டம்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து யாராவது போட்டிருப்பாங்க தானே கோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு, அவங்களையும் ஒரு ஹெல்ப்புக்கு எடுத்து பக்கத்துல வச்சுக்கொண்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி என்ன செய்யுங்க அந்த ஓர்டர்ல போட்டுட்டு போங்க. அப்படி போற டைம் உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்துக்கும் போட்டு முடிப்பீங்க. அதே போல இப்ப நீங்க மைனஸ் எச்கோல இருக்குதுன்னு சொல்லி யோசிக்காம மத்த நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன் தானே, அதுகளுக்குமே அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் இதுல ஸ்லைட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ரைட், இப்போ சம்டைம் திடீரென மாதிரி சில கெசட் நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட், அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ரைட், ஸோ நீங்க கட்டாயம் இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு எவரடி பெட்டி மாதிரி இருக்கணும். எல்லா நேரமும் எல்லா நியூஸையும் வந்து கெதர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதையும் ரீட் பண்ணணும். ரைட், என்ன சரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நிறைய இதுகள் ஷேர் ஆகும், புது இதுக்கு கால் பண்ணிக்காங்க அதுக்கு கால் பண்ணிக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுகளெல்லாம் நீங்க நீங்களும் கெதர் பண்ணி கொண்டே இருக்கணும். ரைட், ஸோ அப்படியான வேலைகள் செய்வீங்களாக இருந்தால் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டா நெக்ஸ்ட் ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாமா? நீ அதோட பிஸ்கட் கையில வச்சுட்டு அதை கூட வருது. எஸ், நீங்க நீங்க கேட்டிக்கிறது வந்து இந்த இதுதானே கேட்டிக்கிறீங்க. எஸ், நீங்க எழுதலாம். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுவீங்க. சரியா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ரைட், இதுவும் வந்து நிறைய பிள்ளைகள் ஒரு மிஸ்டேக் தான். இப்போ பிள்ளைகள் நினைச்சுக்கொள்ற ஏ லெவல் எக்ஸாம் அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் செய்ய போறோம். அப்ப செகண்ட் ஸ்டேஜ் செய்யறதால நம்ம இதுக்கு அப்ளை பண்ணாம விடுவோம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுரு. ஆனா செகண்ட் ஸ்டேஜ் மேபி என்ன செய்யலாம், சரியா செய்யப்படாம போயிடுறாங்க ஒரு சில காரணங்களால. ரைட், நீங்க அப்படி யோசிக்காம ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இப்ப யூஜிசி ஃபார்மை வந்து போடுங்க. இப்ப நீங்க ஃபார்ம் போடுறதால எந்த ஒரு நட்டமும் இல்லை. சரியா, நீங்க ஃபார்ம் போட்டதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சம்டைம் உங்களுக்கு இப்படி யோசிங்க, சம்டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வர டைம்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்காது. பிறகு செகண்ட் வெயிட்டிங் வரும், பிறகு தேர்ட் வெயிட்டிங் வரும், லாஸ்டா ஃபோர்த் வெயிட்டிங் வரைக்கும் வரும். ஃபோர்த் வெயிட்டிங் வார டைம்ல என்ன செஞ்சிருப்பீங்கன்னு தெரியுமா, நீங்க அடுத்த எக்ஸாம் வந்து ஏ லெவல் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க சில நேரம். ரைட்டா, நீங்க ஃபோர்த் வெயிட்டிங் வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்டா, அந்த குறிப்பிட்ட உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபோர்த் வெயிட்டிங்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கொள்வோம். சரியா, அப்ப அந்த டைம்ல அவர் ஏ லெவல் எக்ஸாம் எழுதியும் இருப்பார். இப்ப ஏ லெவல் எக்ஸாம் எழுதியிருந்தா அவருக்கு ஒரு நார்மலான ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். எஸ், நான் போன தரம் ஏ லெவல் எக்ஸாம் எழுதியிருந்தேன், இந்த ஏ லெவல் எக்ஸாம் நான் நல்லா செய்யல, இப்ப இந்த மார்க்ஸ் குறைஞ்சு வர்றது சான்ஸ் இருக்குது, ஆகவே நான் முதல் எழுதின எக்ஸாம்ல ஃபோர்த் வெயிட்டிங்ல வந்திருக்கக்கூடிய இதுக்கு அப்ளை பண்ணி போவோம்னு போவார். நீங்க அறவே போடாம விட்டா அந்த சான்ஸும் இல்லாம போயிடும். ரைட், நமக்கு வெயிட்டிங் வந்தீங்கன்னு சொல்லி எப்படி பாக்குறேன், வெயிட்டிங் வர டைம்ல வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து அந்த மெசேஜ் வந்து என்ன செய்யும், சர்க்குலேட் ஆகும். ஸோ மெசேஜ் சர்க்குலேட் ஆகும். அதே மாதிரி நீங்க யூஜிசி அப்ளிகேஷன் போற டைம்ல என்ன செய்ய சொல்லிச்சுன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கட்டிப்பாங்க, உங்களோட ஃபோன் நம்பரும் இமெயில், உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும். சரியா, இப்படி இது வந்து வெயிட்டிங் வந்திருக்குது செக் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வரும். மீட்டிங் சரியா, ஸோ கட்டாயம் வந்து என்னங்க எல்லாரும் கட்டாயம் ஃபார்ம் போடுங்க. ரைட், நீங்க திருப்பி ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ற போற டைம்ல தான் அந்த விஷயத்தை நீங்க யோசிக்கணும். நீங்க யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ஏ லெவல் எக்ஸாம் திருப்பி செய்யல, அது கஷ்டம். ரைட், ஆனா அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யலாம், யூஜிசி ஃபார்மை போட்டு வைக்கலாம். சரி, வேற என்ன கொஸ்டின் நீங்கதா? ஆஃப்டர் ரீகரெக்ஷன் வர ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ள ஓகே கொஞ்சம் மீடிங்க பாப்போம். ஆஃப்டர் ரீகரெக்ஷன் வரதுக்குள்ள கோர்ஸ் வந்தா என்ன பண்றது?
இல்ல 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 உங்களோட ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட யூஜிசி நீங்க இப்போ யூஜிசி அப்ளிகேஷன் ஒன்று போட போறீங்களே அந்த யூஜிசி அப்ளிகேஷனுக்குரிய என்ன கோர்ஸ் நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்கன்றது வந்து உங்களோட ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகுதான் வரும். சரி, அதனால நீங்க குழம்ப தேவையில்லை. எஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடாத மெடிசின்ல இருந்து போடலாம். எஸ், அப்படித்தான் போடுங்க. நீங்க மெடிசின்ல இருந்து போடுங்க, அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரைட், உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யற அந்த ப்ரோக்ராம் ஒன்றும் மேபி ஐ திங்க் நான் அரேஞ்ச் பண்ணுவாங்க போல. அப்போ அதில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட், என்னென்ன ஸ்டெப்ல செய்யற அதுலேயே வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றது வந்து ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் சொல்லி. ரைட், அப்போ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்க போற டைம் விளங்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸா. ஒரு கோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு ஒரு வெயிட்டிங்ல வேறொரு கோர்ஸ் கிடைச்சா முதல் கிடைச்ச கோர்ஸுக்கு போகலாமா? ரைட், இதுல என்ன விஷயம் சொல்லி சொன்னா இதைத்தானே சொன்னேன். ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீங்க அப்ளை பண்ற டைம்ல உங்களுக்கு விளங்கும். சரியா, வெயிட்டிங் வர டைம்ல என்ன செய்யணும்டா உங்களுக்கு இப்போ நீங்க அப்ளை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எல்லா கோர்ஸையும் போட்டு அப்ளை பண்ணுவீங்க. சரியா, அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதுல கேட்டிருப்பாங்க எப்படின்னா எப்படின்னு சொல்லி சொன்னா ப்ரொமோஷன் டிக்ளரேஷனை வந்து நீங்க வெட்டி விடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி கிடைச்சதுக்கு பிறகு. உதாரணத்தை வச்சுக்கொள்வோமே, உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ABCDEF சொல்லி 6 கோர்ஸுக்கு அப்ளை பண்றாரு. சரியா, இவருக்கு வந்து இப்ப சி கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. சரியா, அப்ப சி கோர்ஸுக்கு இவர் ஃபார்ம் போட போறாருன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப சி கோர்ஸுக்கு ஃபார்ம் போட போற டைம்ல கேட்பாங்க உங்களுக்கு சம்டைம் வெயிட்டிங்ல நீங்க மேலுக்கு போட்டிருக்கிற AB கோர்ஸ் கிடைச்சா அதுக்கு போறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்பாங்க. சரியா, அதைத்தான் சொல்ற ப்ரொமோஷன் டிக்ளரேஷன். நீங்க ப்ரொமோட் ஆகி போறத விரும்புறீங்களான்னு சொல்லி. உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நீங்க என்ன செய்யணும்டா ஏஐயும் பிகையும் வந்து வெட்டி விடணும். அதுல வெட்டு டிக் போறதுக்கு ஆப்ஷன் உண்டு. அதை வெட்டு விட்டீங்களாம்டா உங்களுக்கு வெயிட்டிங் வராது. நீங்க சிகே வந்து என்ன செஞ்சிடலாம்டா போய்த்திரலாம். அல்லது நீங்க உதாரணத்தை வச்சுக்கொள்ளுமே, ஏபியில ஏ மட்டும் விட்டு விட்டீங்க. சரியா, வெயிட்டிங்ல உங்களுக்கு பி கிடைக்கிற சான்ஸ் இருந்தா நீங்க உங்களுக்கு என்ன செய்யும், வெயிட்டிங்ல பி கிடைக்கும். இப்ப பி கிடைச்சதுக்கு பிறகு நீங்க சொல்லலாது நான் சிக்கு போறேன்னு சொல்லி. ஏனண்டா அவனால ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டுட்டானு நீங்க மேலுக்கு கோர்ஸ் கிடைச்சா போக போறீங்களா இல்லையா, உங்களுக்கு விருப்பமான்னு சொல்லி கேட்டுட்டானு. நீங்க ஓம் எனக்கு விருப்பம்னு சொல்லி சொல்லிட்டீங்க. சொல்லி போட்டு நீங்க சொல்லலாது நான் அங்கிளுக்கு தான் போறேன்னு சொல்லி. ரைட், இதுதான் வந்து யூஜிசியில் இருக்கக்கூடிய கைட்லைன். ஆனா சம்டைம்ஸ் அப்படி கிடைச்சாலும் நீங்க என்ன செய்யலாம், போறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அது எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்டா அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியோட டீனும் நீங்க மாறப்போற யூனிவர்சிட்டியோட டீனோடையும் கொஞ்சம் பேசி நான் இப்படி ஒரு மியூச்சுவல் ஒன்று மாற போறேன்னு சொல்லி கொஞ்சம் பேசி கொஞ்சம் யாரும் வேற யாரும் இருந்தா அவங்களுக்குள்ள கொஞ்சம் மாறிக்கொள்ள இயலும். ஆனா இது எல்லா நேரமும் வந்து சாத்தியம் இல்லை. சில நேரங்கள்ல வந்து சில யூனிவர்சிட்டி வந்து அதை எக்ரி பண்ணாது. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு மாற போறீங்கன்னு சொல்றீங்களான்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன செய்யப்பட போறான், பாதிக்கப்பட போறான். நீங்க அப்ளை பண்ண டைம்ல சரியா எல்லாத்தையும் யோசிச்சு அப்ளை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு கோர்ஸ் இல்லாம அந்த தட்டுப்பட்டு போற சான்ஸ் ஒன்று இருக்காதே. உங்களால இன்னும் ஒருத்தனும் பாதிக்கப்படக்கூடாது. அதாலதான் அவங்க கேட்கறாங்க. அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிக்கிறீங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. மேபி அப்படி ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லி இருக்குமாக இருந்தா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து செப்பரேட்டா அந்த யூனிவர்சிட்டி கால் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்களே. ரைட், நீங்க லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு அப்ளை பண்ண போறீங்க. சரியா, எங்க இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில் இருக்குது. அப்ப மொரட்டுவை யூனிவர்சிட்டியால என்ன செய்யும்டா கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். நாங்க லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கு கால் பண்றோம்னு சொல்லி. அதெல்லாம் சொன்னேன் நான் அடிக்கடி அதுகளோட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி வெப்சைட்டுக்கு அடிக்கடி போய் பாக்குறேன். அந்த குறிப்பிட்ட மொரட்டுவை யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போய் பாக்குறேன், கெசட் எடுத்து பாக்குறது. அதே மாதிரி என்ன சரி வாட்ஸ்அப் குரூப்புகள் எக்கச்சக்கமா ஈஸியா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கூடியதான் வாட்ஸ்அப் குரூப். ரைட், நிறைய ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. என்ன சரி மெசேஜ் வந்த உடனே அதில் ஃபார்வர்ட் ஆயிரும். அப்போ அதை அடிக்கடி செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ வார டைம்ல அதில் மெசேஜ் போட்டிருப்பாங்க இப்படியான இதுகளுக்கு வந்து அப்ளிகேஷன் கால் பண்ணப்படுதுன்னு சொல்லி. நீங்க அதுக்கு அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுத வேற சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு மொரட்டுவண்டா மொரட்டுவில் ஆர்கனைஸ் பண்ணப்படலாம். அல்லது மொரட்டுவ யூனிவர்சிட்டியால ஈஸ்டர்ன்ல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஈஸ்டர்ன்ல ஏதாவது ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணப்படலாம். அப்போ அந்த இடத்துல போய் நீங்க எழுதிட்டு வருவீங்க. வெயிட்டிங் ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்றது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தானே. நீங்க ஒரு நம்பர் ஒன்று யூஜிசிக்கு கொடுப்பீங்க.
ரைட். அப்ப அந்த நம்பருக்கு என்ன செய்யணும்னா வெயிட்டிங் வந்திருந்தா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். ரைட். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல மற்ற இதுகள்ல எல்லாம் நிறைய மெசேஜஸ் வரும். பட் வெயிட்டிங் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லி நீங்க அந்த டைம் போயிட்டு செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்க உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணிப்பீங்க தானே போயிட்டு அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குற போர்ட்டல்ல, அதே மாதிரியே என்ன செய்யலாம், வெயிட்டிங் ரிசல்ட்ஸ் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுட்டு ஏ லெவல் எக்ஸாம் எழுதலாமா? எஸ் எழுதலாம். நான் அதை தான் சொன்னேன். நீங்க கட்டாயம் செகண்ட் சைஸ் செய்யக்கூடிய ஆக்களை இருந்தீங்களான்னு சொல்லி சொன்னா கட்டாயம் ஃபார்மை போட்டுட்டு எழுதுங்க. ஓகே, ரீகரெக்ஷன் வந்ததுக்குரிய கோர்சஸ் கிடைக்குமான்னு கேட்டிக்கிறீங்க. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுமே 0.25 தான் வந்திருக்குது ஜெட் ஸ்கோர், சரியா? ரீகரெக்ஷன்ல வந்து 0.3 வந்துட்டுன்னு சொன்னா நியூவா வந்த ஜெட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கும். அதால நான் சொன்னேன் உங்களோட ரீகரெக்ஷன் வந்ததுக்கு பிறகுதான் உங்களோட கோர்ஸ் செலெக்ஷன் லிஸ்டே வரும். அதால நீங்க யோசிக்க தேவையில்லை. செகண்ட் ஷை எழுதினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஷை ரிசல்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா? இல்ல, நீங்க செகண்ட் ஷை சிட் பண்ணிட்டீங்க தானே. ஏ லெவல் எக்ஸாம் நீங்க சிட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் விடுங்க. செகண்ட் ஷை எழுதினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரைட் ரைட் ஓகே விளங்கிட்டு. இப்ப நீங்க செகண்ட் ஷை செய்யறீங்க, சரியா? செகண்ட் ஷை செய்யற சந்தர்ப்பத்துல இப்போ உங்களுக்கு இப்படி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஷை செய்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நர்சிங் கிடைச்சிருக்குது, சரியா? நீங்க நர்சிங் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இப்போ நர்சிங் கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களாமான்னு சொல்லி சொன்னா நீங்க செகண்ட் ஷை செய்ய இயலாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க யூஜிசில வந்து கொமனான ஒரு ஃபார்ம் போடுவீங்க, சரியா? அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், சரியா? உதாரணத்துக்கு நர்சிங் கிடைச்சிருக்கு வச்சுக்கொள்ளுமே. நர்சிங் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இப்போ நீங்க நர்சிங்குக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னா நர்சிங்குக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவீங்க. பண்ணினா நீங்க செகண்ட் சை செய்யலாம், ரைட்டா? இப்போ நீங்க நர்சிங்குக்கு அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா செகண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு சம்டைம் வெயிட்டிங் வரும். நர்சிங்ல இருந்தது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒன்று வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. பிசியோதெரபி வந்துட்டு வச்சுக்கோ, பிசியோதெரபி வரும், சரியா? நீங்க அப்பயும் என்ன செய்யல, பிசியோதெரபி அப்ளை பண்ணல. சம்டைம்ஸ் உங்களுக்கு மேலுக்கும் என்ன சான்ஸ் இருந்தா பிசியோதெரபில இருந்தது என்ன செய்யுது, வெட்டினரி சயின்ஸ் வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் வரலாம், சரியா? அப்பயும் நீங்க என்ன செய்யல, அப்ளை பண்ணல. இது இப்ப தேர்ட் வெயிட்டிங் வரைக்கும். நீங்க இப்ப செகண்ட் ஷை எக்ஸாம் எழுதிட்டீங்க. எழுதினதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோர்த் வெயிட்டிங் வருகுது. அந்த டைம் என்ன வருகுதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு டென்டலோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கொள்ளும், சரியா? நீங்க இந்த டைம்ல வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப இங்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த எழுத போற பீரியட்டுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ண போற கோர்ஸ் வந்து வந்திருக்கும், வந்து ஒரு டெட்லைனும் தந்திருப்பாங்க. அந்த டெட்லைன் வந்து உங்களோட செகண்ட் ஷை எக்ஸாமுக்கு அப்பால இருக்குமாக இருந்தா, இப்ப நீங்க செகண்ட் ஷை எக்ஸாம் வந்து ஜனவரி மாசம் எழுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கோர்ஸுக்குரிய டெட்லைன் உங்களோட கோர்ஸ் தந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த காலத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட வந்திருக்கிற கோர்ஸ் வந்து பிப்ரவரியில முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுமே. பிப்ரவரியில முடியுமான்னு சொல்லி சொன்னா நீங்க அழகா என்ன செய்யலாம், செகண்ட் ஷை எழுதினதுக்கு பிறகு அப்ளை பண்ணலாம், சரியா? அதான் நாங்க இருக்கிற அந்த ட்ரிக். இப்ப சம்டைம் ஃபர்ஸ்ட் ஷைல சில ஆட்களுக்கு வெயிட்டிங் வராது. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலாது, செகண்ட் ஷை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஷைக்கு அப்ளை பண்ண இயலாது. ஏன்? செகண்ட் ஷை எழுத போற காலம் ஜனவரியில. ஃபர்ஸ்ட் ஷை ரிசல்ட்ஸ் வந்து டெட்லைன் முடிஞ்சிருக்கும் எப்போவோ. அப்ப அந்த டைம் அவர் எழுத இயலாது. ஆனா யாருக்கு லக் இருக்குமெண்டா இந்த தேர்ட் வெயிட்டிங் ஃபோர்த் வெயிட்டிங் வாராக்களுக்கு வந்து இது லக். செகண்ட் ஷை எழுதிட்டும் அதுக்கு பிறகு அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு பாடம் ஃபெயில் அப்ளை பண்ணலாமா? இல்ல. நீங்க வந்து கட்டாயம் 3 பாடம் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஆனா பாராமெடிக்கல் கோர்சஸ் கொஞ்சம் சொன்னேன் தானே, அதுல சில கோர்சஸ் இருக்குது. நீங்க ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸ். அதே மாதிரி சில டிப்ளோமா கோர்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஹவு டு ஓர்டர் த கோர்சஸ். நீங்க ஓர்டர் பண்றது வந்து 2 விஷயத்துல தங்கியிருக்குது. ஒன்று உங்களோட என்னது உங்களோட ஃபேவர், நீங்க விரும்புற கோர்ஸ். 2வது வந்து அந்த கோர்ஸினுடைய வேல்யூ 2 வச்சு தான் நீங்க என்ன செய்யணும், ஓர்டர் பண்ணணும். ரீகரெக்ஷன் போட்டா ஜெட் ஸ்கோர் வந்து குறையுமான்னு கேட்டிக்கிறீங்க. பெரும்பாலும் அப்படி நடக்கிற சான்சஸ் வந்து மிச்சம் ரேயா, சரியா? அப்படி
இந்த ஸ்கோர் போட்டு ரீகரெக்ஷன் குறைஞ்சி வந்தேன் நான் இல்லை. அப்படி மெசேஜ் என்ன சரி இருந்தா நான் கன்வே பண்றேன், எனக்கு என்ன தெரியல. ஒவ்வொரு தரமும் வெயிட்டிங்குக்கு நாங்க போட்ட ஓர்டர்ல மேலே இருந்து தானே செலக்ட் பண்ணுவாங்களா? எஸ். நீங்க போட்ட ஓர்டர்ல எந்த டொப்பான கோர்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்குதோ, ரைட், அந்த கோர்ஸுக்கு உங்களுக்குரிய சீட் வந்து வேகன்சி இருக்குதோ அதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஷைல எஸ், செகண்ட் ஷைல இங்கிலீஷ் எழுதல, செகண்ட் எஸ். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஜென்ரல் இங்கிலீஷும் அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ரெண்டும் வந்து ஒன் டைம் எழுதியிருந்தா போதும், அது கட்டாயம் இல்லை. செகண்ட் ஷைக்கு ஸ்கூல் லீவ் சர்டிஃபிகேட் வேணுமா? ஸ்கூல் கேண்டிடேட்டா இருப்பீங்களா? இருந்தா கட்டாயம் உங்களுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தா தேவையில்லை. சரி, வேற என்ன கேள்வி இருக்குதா? வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் வந்து யூடியூப் ரெக்கார்டிங் வந்து போயிட்டு இருக்குது லைவ். ரைட், நீங்க தேவைன்னு சொல்லி சொன்னா லேட் வேணும் பார்த்து கொள்ளலாம். மெட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வரும். ஸோ அதுல வந்து நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். ரைட், சித்தா, ஆயுர்வேதிக், யூனானி இது மூணுலையும் எது மேலுக்கு போடணும் மனுஷனா? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆயுர்வேதிக்க போடுங்க, அதுக்கு பிறகு யூனானிய போடுங்க, அதுக்கு பிறகு சித்தா போடுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் கிடைக்கல என்ன சொல்லிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் கிடைக்க ரெஜிஸ்டர் பண்ணாம, ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் கிடைக்க ரெஜிஸ்டர் பண்ணாம செகண்ட் வெயிட்டிங்ல வர கோர்ஸ். ரைட், ஓகே ஓகே விளையாண்டு. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்குது, நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணாம விடுறீங்க, செகண்ட் வெயிட்டிங்ல கோர்ஸ் வரலன்னு சொல்றீங்க, என்ன தானே? வராம விட்டா அது அப்படியே போயிடும். அதான் விஷயம். ரைட், இப்ப நீங்க இப்படி யோசிங்களேன், நீங்க இப்ப செகண்ட் சைஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா மேபி இன்னைக்கு ஒரு கட்டாய தேவைப்பாடு இல்லை, நீங்க யோசிப்பீங்க நான் செகண்ட் சைனா போறேன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க தானே மைண்டு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இதை யோசிக்க தேவையில்லை. ரைட், ஆனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சைட்லயே போற ஐடியா விளைக்கிறாள் வந்து கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி தானே ஆகணும். இப்ப நீங்க வெயிட்டிங்ல இதை விட நல்ல கோர்ஸ் வெயிட்டிங்ல வருமானு சொல்லி நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அது சரியா? நீங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ற டைம்ல வந்து என்ன செய்யலாம், வெயிட்டிங்ல வரலாம், வராமலும் போகலாம். ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யுது, அந்த கோர்ஸ் போயிடும், மிஸ் ஆகி. கேடியூல அப்ளை பண்ணினா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்குள்ள ப்ராப்ளம் ஆகாதா? நீங்க கேடியூக்கு அப்ளை பண்ணினா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணல. அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ற டைம்ல ஒரு கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. ரைட், நீங்க வேற என்ன சரி யூனிவர்சிட்டியில வந்து நீங்க ஒரு ஒரு அண்டர் கிராஜுவேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க இப்படி யோசிக்கலாம், நீங்க கேடியூக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரியா? அப்ளை பண்ணி அதுக்கு இன்டர்வியூக்கு போகலாம், இது எல்லாத்துக்கும் நீங்க போகலாம். நீங்க கேடியூக்குள்ள என்டர் ஆகணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட்டா, கேடியூல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டூடெண்டா மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். அது வரைக்கும் நீங்க என்ன தேவையான வேலைகள் எல்லாத்தையும் போய் செய்யலாம் சரியா? கேடியூல நீங்க ஒஃபீஷியலா ரெஜிஸ்டர் பண்ற ஒரு டைம் ஒன்று வரும். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யலாது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஆனா அதுக்கு முதலிக்கிற காலங்களுக்கு நீங்க போக விருப்பம்னு சொல்லி சொன்னா இன்டர்வியூக்கு போங்க, பிசிக்கல் டெஸ்ட் அதுக்கு போங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தா அதுக்கு போங்க, எல்லாத்துக்குமே போங்க. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸுக்கும் ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷனுக்கும் கவர்மெண்ட் வேகன்சி இருக்குதா? இதுல நான் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் வந்து ஷூட் பண்ணி சொல்லுவேன் சரியா? என்னடா ஹேண்ட் புக்லையும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான், ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸுக்கு வந்து கட்டாயம்
பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்ச ஆக்கள்ல இருந்து ஆக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன முறை வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் இருந்து இப்ப பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆக்கள் மட்டும்தான் கட்டாயம் வரணும். ஏனென்றா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட் வந்து யாருக்குரிய இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் கூடிய ஆக்களுக்குரியது சொல்லி வர எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில வரையறைகள் பெருகுதுன்னு சொல்லி சொன்னா சரியா, புதுசான ஒரு சில ரூல்ஸை வந்து கொண்டு வந்து டக்குன்னு ஒரு ஆர்ட்ஸ் காமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் எடுக்காங்கட்டா சம்திங் ஃபிஷிங் ரைட். ஏதோ ஒன்று அங்கே இருந்திருக்கணுமே, ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதால தான் கட்டாயம் அப்படி ரூல் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ நீங்க அதுக்கு நம்பி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷனும் வந்து ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் முடிச்ச நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இருக்கிறாங்க ரைட். அதோட ரிலேட்டடான கம்பெனிஸ்ல ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ண இருக்கிறாங்க. பட் ரெண்டையும் கம்பேரேட்டிவ் ரீதியா எனக்கு அந்த ஒப்பிட்டு சொல்ல இயலாது. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நான் இப்போ ஏற்கனவே ஹேச்சன். ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது வந்து ஐக்யூ கொஸ்டின்ஸ் வரும் சரியா. அடுத்தது வந்து ஜென்ரல் நாலேஜ் வரும். அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்ண்டா அதோட ரிலேட்டடான ஒரு ட்ரோவிங் கொஸ்டின் வரும். உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா ஒரு யானை இருக்குது சரி, எலிஃபென்ட் ஒன்று நீங்க பின்னால நின்று பார்த்தா எப்படி விளங்கும் நீங்க யோசிச்சு ட்ரோ பண்ணணும். யானை ஒன்று மேலுக்கு இருந்து பார்த்தா எப்படி விளங்கும், யானை ஒன்று முன்னுக்கு இருந்து பார்த்தா எப்படி விளங்கும். இமேஜினரி ரீதியா கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி ட்ரோ பண்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் ரைட். இதுல பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்க எடுத்து பார்க்கலாம். பட் இப்போ இதை கொஞ்சம் நீங்க அலட்டிக்குள்ள தேவையில்லை. என்னடா இப்ப ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்லியாச்சு யூஜிசி. செகண்ட் ஷே எழுதாம விட்டுட்டு தேர்ட் ஷே எழுதலாம். ஓ நீங்க 1 இயர் விட்ரூ பண்ணிட்டு எழுதலாம். ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகுதான் யூனிவர்சிட்டியால கோல் பண்ணுவாங்களா நார்மல் ப்ரோசஸ்? நீங்க கட்டிக்கிறீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினதுக்கு பிறகுதான். ரைட் ரைட். ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகுதான் மத்த யூனிவர்சிட்டியால கோல் பண்ணுவாங்களா சொல்லி கட்டிக்கிறீங்கன்னு ரைட். எப்படியும் அது பெருசா ஒரு கிளேஷ் ஆகாது, நீங்க யோசிக்கவே தேவையில்லை. என்னண்டா இப்ப ஒரு சிங்க்ரனைஸ் ஆகி போறது தானே. யூஜிசி வந்து அப்படி பிள்ளைகளை பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் இருக்காது சரியா. இப்படியும் அந்த டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு சரியா வந்து சேரும், யோசிக்க தேவை. 0.3 Z ஸ்கோர் இதுக்கு லாஸ்ட் கட் ஆஃப் மோஸ்ட் எல்லா கோர்ஸ்லையும் ரைட். இப்ப நீங்க வந்து யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் பார்த்துருப்பீங்க, பார்த்த டைம் யோசிச்சிருப்பீங்க 0.5 வரைக்கும் தானே இருக்குது, 0.3 எல்லாம் இல்லையே இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க ரைட். ஆனா நான் சொல்றேன் லாஸ்ட் இயர் வந்து 0.1 வந்தாங்களுக்கு நர்சிங் போயிருக்காங்க சரியா. நம்புவீங்களா? வெயிட்டிங்ல வந்து போய் தான் இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ல இருக்கிறது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு இயருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு கொண்டு அந்த ஹேண்ட் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இல்லை. அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெயிட்டிங் உரிய விஷயமே இல்லை. அதே ப்ரொப்பரா போன விஷயங்கள் மட்டும்தான் அந்த இதுல இருக்குது. ஸோ நீங்க அதையெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிக்கொள்ளாம செகண்ட் சைஸ் இங்க அப்ளை பண்றாங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வைங்க சரி. அவங்களுக்கு வெயிட்டிங்ல வந்து கிடைக்கும். நான் ஷுவர் சொல்றேன் 0.5 அதுக்கு விளைக்கிறாக்களுக்கு எல்லாம் வந்து நர்சிங் கோர்சஸ் எல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கிடைக்காது, வெயிட்டிங்ல ஷுவர் கிடைக்கும். ஓகே, ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா ஓ 39 கோர்சஸ் வந்து எப்டிடியூட் டெஸ்ட் இருக்குதாம். அதுல 24 கோர்சஸ் வந்து அதுக்கு வந்து எப்டிடியூட் நடக்கும்னு சொல்லியும் இன்க்ளூடிங் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் ரைட் அதுக்கு எப்டிடியூட் நடக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி யூஜிசி இப்போ சொல்லிக்கிறாங்களாம் சரியா. ஸோ அந்த எப்டிடியூட் நடக்காதுன்னு சொன்னது வந்து நான் நினைக்கிறேன் அந்த 39 கோர்சஸ்ல ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ்க்கு நடக்காது, மற்ற கோர்சஸ்க்கு நடக்கும்னு சொல்லி பாட்டு இது போல.
ஓகே, நீங்க அந்தந்த கெசெட் வர டைம்ல கெசெட் நோட்டிபிகேஷன் பாருங்களேன், என்னென்ன நோட்டீஸ் வந்திருக்குது, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குதா இல்லையாங்கிறது அதுல விளங்கும் உங்களுக்கு. பிஎஸ்சி சித்தா ரெண்டுலயும் எதை மேலுக்கு போடுறது நல்ல. உம் இப்படித்தான், இப்ப நீங்க மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்ட்ல போறீங்க, உங்களுக்கு விருப்பம் சொன்னா நீங்க சித்தா போடுங்க. சரியா? நீங்க குயிக்கா பண்ணணும் அல்லது மேல மேல போகணும் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கீங்களான்னு சொன்னா பிஎஸ்சி போடுங்க. ரைட், பட் நான் தான் சொல்றேன்னு சொல்லல. இப்ப இதுதான், இப்ப ஒவ்வொரு கோர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லல. அது அவங்களோட ஃபேவர்ல இருக்குது, அது நீங்க யோசிச்சு தான் போடணும். ரைட், ஒரு ஆள் கேட்டிக்குது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு செகண்ட் ஷைல மெடிசின் கிடைச்சா போகலாமான்னு சொல்லி. இப்போ நீங்க இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி எதை சொல்றீங்க விளங்கல. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து யூஜிசி அப்ளிகேஷன் போடுவீங்க தானே, அந்த ஃபார்ம் வந்து எல்லாருமே கட்டாயம் போடுங்க. சரியா? ரைட், இப்போ இதுல வந்து உங்களுக்கு இப்படித்தான் வர போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுட்டீங்க. ரைட், உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கொள்ளுமே, ஃபர்ஸ்ட் ஷை வந்து செய்தீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஷை செய்தீங்க. இப்படி என்ன நடந்த சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷை செய்து உதாரணத்துக்கு டென்டல் உங்களுக்கு கிடைச்சிட்டு. சரியா? இப்போ நீங்க என்ன செய்றீங்க, என்ன கொஞ்சம் படிச்ச செகண்ட் ஷைல மெடிசின் போகலாம் தானே சொல்லிட்டு மெடிசின் படிக்கீங்க. படிக்கிற டைம்ல வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வருது. செகண்ட் டைம் படிக்கிறத விட நம்ம டென்டலுக்கு போடணும்னு சொல்லி நீங்க டென்டலுக்கு அப்ளை பண்ணிடுவீங்க. சேம் டைம் செகண்ட் ஷைம் செஞ்சுட்டீங்க. நீங்க செகண்ட் ஷை செஞ்ச உடனே உங்களுக்கு செகண்ட் ஷைல மெடிசின் வந்திருக்கலாம். ஆனா நீங்க டென்டலுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க. சரியா? அப்ப அந்த டைம்ல நீங்க டென்டலுக்கு போய்த்தானா, நீங்க கெயின் மெடிசனுக்கு போக இயலாது. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். சரியா? ஒப்டோமெட்ரி 1.1க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்க. அது எனக்கு ஷுவர் இல்லை. எனக்கு அந்த ஜெட் ஸ்கோர் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ரிலேட்டடான விஷயங்கள் ஷுவர் இல்லை. ரைட், இன்னொரு கேள்வியும் வந்து இருக்குது, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி. ரைட், ஓகே. ஓகே, நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண டைம்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டேன். ரைட். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, உங்களோட 9:30க்கு 9:30 வரைக்கும் தான் டைம் தந்திருந்தேன். வேறு சரி இருந்தா முடிச்சு கொள்வோம் கேட்டுட்டு. ரைட், நான் ஒரு ஆள் தொடர்ச்சி ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்குது. நான் பேசுற கேக்குதா முதல்? ஃபர்ஸ்ட் ஷைல ஃபார்ம் போட்டு செகண்ட் ஷைல மெடிசின் கிடைச்சா போகலாமா ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருக்குது கண்டினியூஸா. ஓகே, அப்ப முடிச்சு கொள்வோம். ஓ, அதான். ஓகே, நான் நினைக்கிறேன் கிளியர் இல்லை போல. சரி, நீங்க கேட்டிருந்த ஃபர்ஸ்ட் ஷைல ஃபார்ம் போட்டுட்டு செகண்ட் ஷைல மெடிசின் கிடைச்சா போகலாமான்னு சொல்லி தானே. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து யூஜிசி ஃபார்ம் ஒன்று போடுவீங்க, அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரியா? பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஒன்று கிடைக்கும். அதை நான் உதாரணம் சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஷை செய்றீங்க, உங்களுக்கு டென்டல் கிடைச்சிருக்குது. சரியா? நீங்க டென்டல் போக விருப்பம் இல்லை, நீங்க மெடிசின் தான் போக விரும்புறீங்க. சரியா? நீங்க அப்ளை பண்ணாம என்ன செய்யலாம் சரிச்சுன்னா, அப்ளை பண்ணாம செகண்ட் ஷை செய்றீங்க. நீங்க அப்ளை பண்ணாம செகண்ட் ஷை செய்து செகண்ட் ஷைல மெடிசின் கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு டென்டல் கோர்ஸ் ஏற்கனவே என்ன செஞ்சிருமெண்டா, இந்த குறிப்பிட்ட பீரியட் வந்து டெட்லைன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அது மிஸ் ஆகி போகும், நீங்க செகண்ட் ஷைல கிடைக்கிற மெடிசனே போகலாம். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, செகண்ட் ஷை செய்துட்டு இருக்கிற டைம்லயே எக்ஸாம் எழுதிட்டீங்க. சரியா? ரிசல்ட்ஸும் வரல செகண்ட் ஷை எக்ஸாம். உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வருது, நான் ஃபர்ஸ்ட் ஷைல செய்து கிடைச்ச டென்டல் கிடைச்சிருந்துச்சு, செகண்ட் ஷைல மேபி எனக்கு அதுவும் கிடைக்காம போயிட்டா என்ன நடக்குது, என்ன செய்யற சரி, உங்களுக்கு குழப்பம் ஒன்று வந்து நீங்க டென்டலுக்கு என்ன செஞ்சிருங்க, அப்ளை பண்ணிட்டீங்க.
டென்டலுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செகண்ட் ஷைல மெடிசின் கிடைச்சாலும் நீங்க போக இயலாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஷைல ரைட் டென்டல் இப்போ உதாரணம் பேராதனிய டென்டல் வந்திருக்குது. பேராதனிய டென்டலுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க, பேராதனிய யூனிவர்சிட்டியில வெப் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு டென்டலுக்குள்ள போய் நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க என்ன கிடைச்சாலும் போக இயலாது. இப்ப கிளியரா? ஷக்கீர், என்ன முடிக்கிறதா? எப்பவுமே அவ்வளவுதான் கொஸ்டின் நினைக்கிறேன். வேற கொஸ்டின் காணையும் இல்ல. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த மீட்டிங் ஸ்டார்ட்ல பேசுறதுக்கு இருந்தேன். டைம் சிக்கலால அப்படியே ஸ்டார்ட் ஆக வேண்டியதாயிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சியை இப்படி ஏற்பாடு செஞ்சு தந்திருந்த அல்லாஹ்வுக்கு முதலாவது இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அடுத்ததாக அக்கறை பற்றி இளமானி பட்டப்பள்ளியினர் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு இந்த இடத்துல வளவாளராக கலந்து கொண்ட பேராதனிய பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு மருத்துவ பீட மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கும் ஷக்கீர் அகமது அவர்களுக்கு நாங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். உண்மையிலே இது வந்து ஒரு பிரயோசனமான நிகழ்வு. இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் எப்படியாக அவங்க தீர்மானிக்க போறாங்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து நாங்க ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறத தாண்டி இது வந்து உண்மையிலேயே நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு நம்மளுடைய நியத்துக்கு உண்மையான ஒரு உயர்ந்த ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வேலை தான் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதன் அடிப்படையில இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்தது இந்த நிகழ்ச்சி வந்து லைவ் ஸ்ட்ரீம் போயிருக்கும், ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நீங்க தொடர்ந்து எங்களோட டச்ல இருங்க. இதே நேரத்துல ஐசிடி சம்பந்தமாக ஸ்பெசிபிக்கா தனியா பயோவாக்களும் போகக்கூடிய மாதிரியான ஐசிடி கோர்ஸ் சம்பந்தமாகவும் இதே நேரத்துல ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்குரிய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க அதையும் பார்த்து கொள்ளிலும் கோர்ஸோட கவனமா போடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.